ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி, சந்தோஷம். அதுக்காக இது கேட்குறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும், ஆனால் கேட்க வேண்டியது எங்களுடைய கடமைன்றதுனால நான் வந்து கேட்குறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களோட இதை வந்து கொடுக்குறீங்க, அன்பை கொடுக்குறீங்க, காட்டுறீங்க. அதாவது சில பேர் கேட்டாங்க, மெசேஜ் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணால் தான் நன்றி சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு, கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, திட்டுறவங்களுக்கு, வாழ்த்துறவங்களுக்கு, குடும்பமாக இருக்கோன்னு சொல்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து நன்றிகள். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நன்றிகள். போவாங்களா? நான் ஆரம்பிக்கும் போது பேடிஎம் சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கும் பேடிஎம்க்கு என்ன சம்பந்தம்? இல்லை, வணக்கம்னு சொல்லும்போது பேடிஎம் சவுண்டு கேட்டுச்சு, கீழே அங்கே இருந்துச்சு. எதையுமே சிங் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஆபத்து. கேட்குதா? கேட்குதா? இப்பயும் கேட்குது. எங்களுது இல்லை, கீழே இங்கே வருது. அமைச்சரவை கூட்டம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. விஜய் அவர்கள் வந்து நிறையா வந்து சிஎம் அவர்கள் அப்படி ஏங்க அதெல்லாம் அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. ஓ, உங்களை நினச்சிக்க மாட்டாங்க, என்ன நினைப்பாங்களா? அப்பெல்லாம் நீ திடீர்னு தூக்கி போட்டு அடிப்பீங்க. சரி, ரைட், அது அப்படியே இருக்கட்டும். நடுநிலையாளர் நீங்கள் பேர் வாங்கியிருக்கீங்களா? நான் தூக்கி போட்டு அடிப்பேன், இவர் முதுகில் தடவி கொடுப்பாருல்ல, தெரியாமல் நடந்துருச்சுல அப்படின்னு. நாமும் கூப்பிடுறது ஒரு அன்பா பாசமா அப்படின்ட்டு இருக்கு. போகலாம். நடந்திருக்கு, அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்திருக்கு. இது மாதிரி யாராக இருந்தாலும் நான் விடமாட்டேன், எனக்கு மக்கள் தான் முக்கியம். நீங்கள் யாராவது வந்து லஞ்சம் வாங்கினீங்கனாலும் இது பண்ண மாட்டேன், இல்லை விடமாட்டேன். அதே மாதிரி வேறு ஏதாவது தப்பு பண்ணாலும் நான் வந்து விடமாட்டேன், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து நான் எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது உண்மைதான், அது சொன்னதுன்றது உண்மைதான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து செய்திகள் வந்து வந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு சில வந்து விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து, ஏன்னா இந்த அவர் அப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே இங்கே பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சா, இப்போ சொல்லிட்டாராம், வச்சுட்டாராம், போச்சா அப்படின்னு வந்துருச்சு. இது எப்படா சாத்தியம்? அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போதான் போயிருக்காங்க, இப்போதான் அங்கே உட்காந்து இப்போதான் பேச ஆரம்பிச்சிருப்போம். என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா, அப்பதான் கேட்டிருப்பாரு. அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது சொல்லியிருக்காரு. ஆமா, நம்ம வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளோட இது கிடையாது. 5 வருஷத்துக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் இல்லை, நம்ம வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கோம். மேடையில் ஒன்று பேசிட்டு செயலில் ஒன்று வந்து செய்யக்கூடாது, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் வந்து அமைச்சர்களுக்காக இது செய்கிறேன்னா மக்களுக்காக நிற்பேனான்னு பார்த்தா நான் மக்களுக்காக தான் நிற்பேன். அமைச்சர்கள் இவங்களுக்காகலாம் நிற்க மாட்டேன், இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக யாராவது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னதாக நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து அந்த செய்திகள் வந்து சிறகடித்து பறந்தது அப்படின்ற மாதிரி வந்து. என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். ஆமாம், என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீங்களும் நினைக்கணும். நான் மக்களுக்காக நிற்கணும்னு நினைக்கிறேன், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அதே எண்ணம் தான் உங்களுக்கும் இருக்கணும். அதனால என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்னன்னா, ஒரு சில அமைச்சர்கள் மேல ஒரு சில விஷயங்கள் வந்து வந்திருக்கு. அதுவும் அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்காங்க இல்லையா, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க, காங்கிரஸ் மாதிரியான நபர்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க செய்யலனா கூட அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தலையெடுத்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க. அவன் கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஊர்ல இதெல்லாம் நடக்கல, எந்த கவர்மெண்ட்ல நடக்கல. இதுக்கு முன்னாடி இல்ல வாங்காதவங்களா வைக்காதவங்களா கொடுங்க, நமக்கு என்ன, நம்ம மட்டும் என்ன சம்பாதிக்காம இருக்கணுமான்ற ஒரு டோன் எடுத்து போயிட்டு இருக்கிறதா, ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருக்கிறதா பார்த்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவருக்கு அதுக்கு போயிருக்கும் இல்லையா. ஓகே, நீங்க அப்படி போறீங்களா, நான் இப்படி வரேன்னு சொல்லி அவர் ஒரு ரூட் எடுத்து இப்போ அங்கே போயிட்டு இருக்காரு. டைரக்டா எல்லாருக்கும் இப்போ வந்து தனித்தனியா சொல்ல முடியாதுல்ல, ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இது ஒரு ஃபர்ஸ்ட் அமைச்சரவை, ஃபர்ஸ்ட் அவருடைய கவர்மெண்ட். ஸோ ஒரு சின்ன ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, வாய்மொழி உத்தரவு, பார்த்துக்குங்க, பார்த்து நடந்துக்குங்க. யாரு என்னன்னெலாம் பார்க்க மாட்டேன், அது புஷியோ, ஆதவர்ஜுனாவோ, அருண்ராஜோ, ராஜ்மோகனோ, ரமேஷோ, வன்னியரசோ, விஸ்வநாதனோ, யாரா இருந்தாலும், காங்கிரஸோ, ஐயுஎம்எலோ யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் அது ஒட்டுமொத்த அந்த அமைச்சர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக தான் வந்து வந்திருக்கு. நல்ல விஷயம். ஒரு 2 பேர் மேல தாவேக்கால இருக்கிற அமைச்சர், அவங்கள அந்த அமைச்சர் கூட்டணி கட்சியில சொல்ல, தாவேக்கால இருக்கிறவங்க மேலேயுமே ஒரு சில அலிகேஷன் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. வாங்குறாங்க, இப்போ வந்து லஞ்சம் வாங்குறாங்க.
அவங்க சொந்தக்காரங்க கிட்டே லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்துகிட்டு தான் வருது. அந்த ஒரு சில அதான் இவங்களுக்கு இந்த சில விஷயங்கள் இவர் ஸ்ட்ரிக்டா சொல்றாருன்னா அதை அவங்க அதை ஃபாலோ பண்றது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பார்த்துக்கலான்ற ஒரு டோன்ல இவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த வார்னிங் நடந்திருக்குன்றது உண்மைதான். இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காருன்றது உண்மை. இது நடக்கக்கூடாது, நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்களும் அதுக்காக தான் இங்கே இருக்கீங்க, மேடை பேச்சுக்கும் இங்கே செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது, அங்கே என்ன சொல்கிறோமோ அதுதான் இங்கே செய்யணும் அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. இதுதான் அதில். அப்புறம் அவரையும் என்னத்துக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? அதுக்குள்ளேயுமே அரெஸ்ட் பண்ணுவீங்க? அதுக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணணும், அதுக்குள்ளே தான் அரெஸ்ட் பண்ணணும். அவர் என்ன சாதாரண வேலையா செஞ்சிருக்க? நம்ம தான் சொல்றோம்ல, அதுல வந்துரும் போது ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சுல. இது நான் ஜிபேல வாங்கினது, யாராவது ஜிபேல வாங்குவாங்களா, யாராவது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குவாங்களா, யாராவது கட்சி ஆபீஸ்ல வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கீங்களே. சரி நீக்கிதான் விட்டேன்னு பார்த்தா இல்ல கைதும் பண்ணுங்க. இது கைதா, வெறும் கைது கிடையாது, அது என்ன செக்ஷன் அதை போட்டு கைது பண்ணுங்க அப்படின்னு போட்டு நேத்து தாளிச்சிட்டு இருக்காங்க அவரை. போச்சா தேவையா இது? ஆமா போச்சு அப்படின்ற மாதிரி சம்பவம் ஆகி போச்சு. அதனால அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கணும், ஒரு விஷயத்த ஒரு பெரிய ப்ராசஸை கையில் எடுத்திருக்காரு. ஒரு 60 வருஷமா இருந்த ஒரு விஷயத்த அழிக்கிறதுக்கு, 60 வருஷமா இருந்த ஊறி போன ஒரு விஷயத்த சரி செய்யறதுக்காக இருக்காரு. ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கை வாங்கியிருக்காரு, குடியேறி இருக்காரு. அந்த குடியேற வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இது பண்ணணும்னு பாக்குறாங்க. அங்கேயே அப்பப்போ திடீர்னு சிமெண்ட் கலவையில சாம்படியில மண்ணுன்னு ஏதாவது போட்டு பண்ண வேண்டியது. செங்கல்ல இங்க போய் இதை வாங்கிட்டு வாங்கினா வேற ஏதாவது ஊர்ல இருந்து செங்கலை வாங்கிட்டு வைக்க வேண்டியது. மண் எடுக்கணும்னா மண்ணுலையும் ஊழல் பண்ண வேண்டியது அப்படின்னு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கு யார் வேலை செஞ்சாங்களோ அவங்க பேச்சை கேட்டு சில பேர் வேலை செய்யறாங்கன்றதுனால இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதனால அந்த பில்டிங்கை அவர் இருக்கும் போதே நல்லா கட்டணும். மீன்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எத்தனை வருஷம் இந்த ஆட்சியில இருக்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்ற தாண்டி இத்தனை வருஷம் இருக்கணும், 5 வருஷம் இருக்கணும், 15 வருஷம் இருக்கணும்ன்றது இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் இது கரெக்டா இருக்கணும், என் கவர்மெண்ட் இருந்தா இப்படிதான் இருந்துச்சுன்னு வெளியே சொல்லணும், அப்படிதான் இந்த பேச்சு இருக்கணும்ன்ற ஒரு தாட்ல அவர் இருக்காருன்றதுதான் செய்தி. அவர் ஒரு முடிவுல இருக்காரு. அந்த முடிவை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்தாங்கன்னா சரி, இல்ல நாங்க ஒரு தனியா ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி நாங்க போறோம்னு சொன்னாங்கன்னா குளிச்சிட வேண்டிதான், போ எங்கேயாவது போய் ஏதாவது ஆயிட்டு போங்கன்னு கொளுத்தி விட்டுற வேண்டும். மற்ற ஸ்டேட்லாம் ஒரு மாதிரி பார்க்காதா, இது மட்டும் என்ன இப்படி ரொம்ப கிளீனா இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்களா? கவுண்டமணி சொல்ற மாதிரி தான், நாங்க நல்லது வேணா எது நல்லதா ஏண்டா நாங்க நல்லது பண்ணா மத்த எம்எல்ஏ எல்லாம் எங்க வீட்டு வாசல் முன்னாடி எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான், என்ன பேசுற நீ அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி அது இல்லைங்க, அதுதான் நேத்தே சொன்னல, மோடி அவர்கள் அங்க எப்படி ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருக்காரு, குஜராத் மாடல் மாதிரி இந்தியா மாறணும்ன்ற மாதிரி சொல்றாருல, அது மாதிரி அவர் ஒன்று ட்ரை பண்றாரு. தமிழ்நாடுனா இங்க சிஎம் விஜய்னா கிளீன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். அங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க, லஞ்சம் எல்லாம் இருக்காது, இங்க போன இந்த விஷயம் சீக்கிரம் முடியும், ஒரு கவர்மெண்ட் ஓவராலா இப்படிதான் நடக்கணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு ஆசைப்படுறாரு. அவர் சொல்ற ஒரு விஷயம் உண்மை, எனக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் தொடமாட்டேன், ரைட்டு, தொடரவங்களையும் விட மாட்டேன்றாரு. அது பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அவரு. அது சாதாரண விஷயம் கிடையாது, அது மாபெரும் பிரச்சனை. சொல்றேன், கொஞ்சம் விட்டு கொடுத்து தானே வாழணும். அதுதான், நீங்க சம்பாரிச்சிட்டீங்க நாங்க சம்பாதிக்கல அப்படின்னு கேட்பாங்க. அதான், நீங்க சம்பாரிச்சிங்க நாங்க சம்பாதிக்கலன்னா அவர் சம்பாரிச்சது இது பண்ணிக்க முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது, கொண்டு போய் நானும் உங்களை மாதிரி ஆயிடுறேன்னு சொல்ல முடியாது அவரால். நீங்க உங்களை அதுக்காக அவர் இங்க கூட்டு வரலையே. ஆமா, நீங்கெல்லாம் வாங்க, நான் சம்பாரிச்சிட்டேன், என்ன மாதிரியே நீங்களும் சம்பாதிங்க வாங்கினவர் இங்க கூட்டு வரல, நான் ஒண்ணு பண்ண போறேன், என் கூட நில்லுங்கன்னு தான் சொன்னாரு. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு நின்னீங்கன்னா அதுக்கு அவரு பொறுப்பாக மாட்டாரு. அவர் நினைச்சாருன்னா தான் சொல்லிட்டாரு, எல்லாத்துக்கும் வீடு இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருவேன், பைக் வாங்குறதுக்கான இது கொண்டு வந்து, கார் வாங்குற அளவுக்கான இதுவும் வசதி, பொருளாதாரத்தை மேம்படுத்துறேன்னு சொல்லிட்டாரு. என்ன வேணும்? இதெல்லாம் மக்களுக்கு, எங்களுக்கு அப்படின்னு ஒரு டீம் இருக்கும்ல, நானும் மக்கள் நாங்க அப்படின்னா அது அவரு சார், நீங்க மக்கள் தான், நீங்க என்னோட மக்கள் தான், யார் இல்ல தலைவரே, அது வேற தலைவரே, நாங்களும் இந்த மாதிரி காரு அந்த மாதிரி பெருசா அதெல்லாம் உனக்கு மாச சம்பளம் கொடுக்குறோம்ல, அதுல பாத்துக்க, தனியாலாம் கேட்காத அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல விஷயத்த முன்னெடுக்க ட்ரை பண்றாரு, வாழ்த்துக்கள். பாப்போம் அடுத்து என்ன. அதே மாதிரி இது ரீல்ஸும் போய் போடாதீங்க, உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலைக்கு போய் பாருங்க. கார்டு வந்துச்சு, கார்டுலாம் இல்ல நிறைய போடுறாங்க. நான் போன இடத்துல இல்ல கேட்டேன், அவங்களாம் அதான் சொன்னாங்க, இந்த சம்பவம் நடந்தது உண்மை, இந்த கிளீன் கவர்மெண்டா இருக்கணும், நான் இதுக்கு தான் வந்திருக்கேன், நீங்க அதுக்கு தான் இருக்கணும், யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது உண்மை. ரீல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் இவங்களே சொல்லி போட்டு
இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, ஏங்க நீங்கள் போகிறீங்க முதலமைச்சராக நீங்கள் போகும்போது உங்களெல்லாம் கவர் பண்ணுறாங்க, அதெல்லாம் கட் பண்ணி வாரியர்ஸ் கீரியர்ஸ்னு ஃபயர் விடுறாங்க. எங்களை அப்போ நாங்கள் தானே பிராண்ட் பண்ணிக்கணும். நீங்க செய்யற வேலை உங்களை பிராண்ட் பண்ணும். ம் அவருக்கு பண்றாங்கன்னா அவர் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு, அதனால அவரை பார்க்கணுன்ற கூட்டம் கூடும். அப்ப அது இயல்பாவே நடக்கும். யாரும் பக்கத்துல வந்து வேணும்னே செஞ்சு கையை காட்டி ரீல்ஸ் போறது கிடையாது. அவர் சும்மா நடந்து போகும்போது ஏதாவது படிக்கட்டுல இருந்து ஒரு இறங்கி வராருனாலே அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அதை வந்து அன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இந்த முதல்வன் படத்தோட பிஜிஎம் போட்டு ஃபுல்லா ட்ரெண்டிங் ஏத்தி விட்டோம், இல்ல இந்த படையப்பா படத்தோட பிஜிஎம் போட்டு ட்ரெண்டிங் பண்ணி விட்டோம்னா அது வேற. அது அவருக்கு இயல்பா நடக்கும். அது நீங்க பண்ணணும் நான் பண்ணணும் இல்ல. ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ இருக்க ஒரு விஜய் ஃபேன் பண்ணிட்டு போயிடுவான். உங்களுக்கு வந்து அது இல்ல வேலை. நீங்க உங்களை ரீல்ஸ் போட்டு காட்டணும் அவசியம் இல்லை. நீங்க பண்ற வேலையை வேற ஒருத்தங்க ரீல்ஸ் போட்டு காட்டணும். ஆமாங்க எங்க எம்எல்ஏ வந்தாருங்க, எங்க அமைச்சர் வந்தாருங்க, இதை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போறத ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நம்ம இதுலயே கூட வந்து சொன்னாங்களே, ஏன் போனா என்ன தப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, போகக்கூடாது. அது பசங்க படிக்கக்கூடிய இடம். அங்க போய் உங்களுடைய இந்த போட்டோவை மாட்டுறது, சிஎம் யாருன்னு கேட்கறது, அவரோட பாட்டு தெரியுமான்றது, படம் தெரியுமான்னு கேட்கறது, இந்த கேள்வி கேட்கறது, இவங்க இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்றத தெளிவா வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா அது சொல்லிட்டாங்களா? அந்தந்த அமைச்சர் அந்தந்த துறையில என்ன இருக்கோ நீங்க அதை மட்டும் பாருங்க, தேவையில்லாம அடுத்த ஒரு வந்து மூக்கம் நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லியிருக்காங்க. பெரம்பூர்ல பாஸ்போர்ட் சேவை மையம் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாரும் வந்திருக்காங்க. மேயர் அவர்களும் வந்திருக்காங்க. மேயர் தானே, தப்பா என்ன இருக்கு, வந்துட்டாங்கல்ல. அப்புறம் வந்துட்டாங்கல்ல, வந்துட்டாங்க. அதே முன்னாடிலாம் வரல. நீங்க வந்து பெரம்பூருக்கு வந்து முதலமைச்சர்லாம் வந்தாங்க, அந்த நிகழ்ச்சியிலலாம் மற்றதுலலாம் வந்து கலந்துக்கலன்னு கேட்டதுக்கு ஓடினாங்க பாருங்க ஒரு ஓட்டம். அது எனக்கு வந்து அழைப்பே கொடுக்காத அழைப்புக்கு நான் எப்படி வர முடியும், அலையா விருந்தாளியா நான் வர முடியுமான்லாம். இன்னைக்கு கூப்பிட்டாங்களா? இன்னைக்கு கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டீங்க. கூட்டணி. ஆமா, பிஜேபி கூட இவரு. ஆமா, எல்முருகன் தானே வந்திருக்காரு ஓபன் பண்றதுக்கு. ஃபியூச்சர் அலையன்ஸோட இப்பவே முன்னாடி இது பண்றோம். இப்படி சொல்லலாமா, இப்படி சொன்னா கரெக்டா இருக்குமா? இல்ல அதுதான் கேள்வி கேக்குறாங்க. இவர் வரும்போது நீங்க வரீங்க, மத்திய அமைச்சர் நீங்க வரும்போது வராங்கன்றப்போ முதலமைச்சர் வரும்போது நீங்க வர மாட்டேங்கிறீங்க. சிஎம் போஞ்சனே எவனா போவானா? மத்திய அமைச்சர் வந்திருக்காரு, அவருக்கு தானே போகணும். அவர் வரும்போது தானே போகணும். நம்ம அதானே கரெக்டா இருக்கும். யாரு மத்திய அமைச்சர்? அமைச்சர்கள் இடம்பெற போறாரு திருச்சி சிவா. நாளைக்கு அடுத்த இதுல வந்து கூட்டத்தொடர்ல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போறாங்க. அதுக்கு வந்து திமுக கிட்ட ஆதரவு கேட்க போறாங்க. ஆமா, அது 20ஆம் தேதி வந்து இது கூடுது. அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இல்லைல்ல, இப்ப திமுக கிட்ட ஆதரவு கேட்பாங்கல்ல, அவங்க கிட்ட நம்பர் இருக்குல்ல, ஒரு 20 பேர் கிட்ட இருக்காங்கல்ல. இப்ப அவங்க கிட்ட போய் கேட்கும்போது இதெல்லாம் ஒரு இதுதான் இணக்கப்பாடோட செயல்படுறதா. இப்ப இவர்கிட்ட சிஎம் அங்க போய் நிக்கிறாருன்னா அங்க போய் நின்று என்ன ஆக போகுது? மேயருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எப்படியும் அவனும் திரும்பி பார்க்க போறது இல்லை, மதிக்க மாட்டான், எதுவும் நடக்க போறது கிடையாது. அவர் ஒன்றும் சொல்ல போறது இல்லைன்னு வச்சுங்க, வாங்கம்மா அப்படின்னு தான் சொல்லிட்டு நில்லுங்கம்மா அப்படின்னு தான் சொல்ல போறாரு. இருந்தாலும் நமக்கு அங்க வேலை கிடையாதுல்ல, அதனால நவுறு அப்படின்றவாங்க அவனாவது அங்க நிக்கிறவன் டக்குன்னு. சரி, அதனால எதுக்கு நம்ம அங்க போய் நின்றுகிட்டு செவனையா நாங்க போய் நம்ம பாட்டுக்கு போனோமா? அது மத்திய அமைச்சர் இருந்தாரு, மத்திய அமைச்சர் யாருக்கும் தெரியாது, இவர் தான் மத்திய அமைச்சர்னு அவருக்கே தெரியாது. சரி, எதுக்கு அங்க போய் நின்று நம்ம போய் நிப்போமே? புரோட்டோகால் பிரகாரம் இவங்க போய் வெட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது? வெட்டியிருப்பாங்க, திருப்பி ரிப்பன் கட்டி வெட்டியிருப்பாங்க. தெரியாம வெட்டிட்டாங்க, புரோட்டோகால் தெரியாம. அதனால நான் வந்து இப்ப மறுபடியும் கட் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் வெட்டியிருப்பேன். அந்த மாதிரி நடந்திருக்கும். மேடம் இந்த மாதிரி ஃபன்லாம் நிறைய பண்ணுவாங்க. சொல்லுவாங்கல்ல, விஜய் அவர்கள் தான் பிரஸ்ஸை பார்த்தா இது பண்ணுவாங்க. மேடம் வந்து பயங்கர அந்த வாய்ஸ் எல்லாத்துக்கும் போனேன். அதுதாங்க, அந்த வாய்ஸ் கேட்கும் போதாங்க ஒரு மாதிரி இதா இருக்கு. தப்பா சொல்லல, சொல்ற விஷயம் இருக்குல்ல. இல்ல சொல்லும் போது எனக்கு அது தேன் பாயும் உங்களுக்கு. உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, உங்களால காதை கூட மூட முடியாது நேரத்துல டக்குன்னு. ஆமா, என்ன சொல்றாங்கன்னு கேட்கணுமே. இங்க காதுல இருந்து வந்து மூக்குக்கு வந்துடும் அது. அப்புறம் ராதாகிருஷ்ணன் சொல்லி அவரு ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு. இந்த பணியிட மாற்றம் பண்ணாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும், முதலமைச்சர் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காரு. பத்திரிகையாளர் அவர் வந்து ஆர்கேன்னு சொல்லுவாங்க, ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல அது என்ன, அது மன்னிப்பு கேட்கணுன்றது என்ன கான்செப்ட்னே புரியலையே. அவர் ஒரு முதலமைச்சர், அவர் வந்து 2 அதிகாரிகளை வந்து மாத்துறாரு. அவங்க ஓய்வு பெற போறவங்களோ அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அவங்க வந்து பெரிய அளவுக்கு அவரோட ட்வீட்லயே வந்து நான் சொல்லிடுறேனே, அது இன்னும் சிம்பிளா மோடி அவர்களாலே வந்து பாராட்டு பெற்ற, மோடி அவர்களால பாராட்ட பெற்றா அதனால அவர் வந்து மாத்தக்கூடாதா? ஆமா, ஆக்சுவலா அவர் இங்கிலீஷ்ல போட்டு, நான் தமிழ்ல சொல்றேன்.
சுப்ரியா சாஹூ, அப்புறம் இன்னொரு அதிகாரி ராதாகிருஷ்ணன், அவர் பேர் எக்ஸாக்டாக தெரில. இவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். விஜய் அவர்கள் நேரில் மன்னிப்பு கேட்டு அவர்கள் வகிக்கும் தற்போதைய பதவிகளிலேயே அவர்களை தொடர செய்வார் என்று நம்புகிறேன். சாய்குமார் அவர்கள் முதலமைச்சருக்கு சரியானதை எடுத்துரைப்பார் அல்லது விஜயால் தனது பணியை சரியாக செய்ய முடியவில்லை என்பதை அவருக்கு தெரிவிப்பார் என்று நம்புகிறேன். அதிகார மையங்களுக்கு இடையிலான உள் அரசியலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் தண்டனைக்குரிய பணி இடமாற்றங்களுக்கு ஒரு எல்லை உண்டு. இந்த அபத்தமான செயலை இப்போதே நிறுத்துங்கள். குறிப்பாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் புகழ்பெற்ற அரசு அதிகாரிகளின் விஷயத்திலாவது இதை செய்ய வேண்டும் அப்படின்னு. அவர் சொல்ற விஷயத்துல சில நியாயங்கள் இருக்கலாம், தப்பு கிடையாது. அதிகாரிகளை மாத்தணும் அப்படின்னு சொல்றது, மாத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றதுல என்ன லாஜிக் இருக்கு? இருக்கட்டும், எப்பேற்பட்ட பதவியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டுங்க, அது என்னது இவருனா மட்டும் உங்களுக்கு என்ன அது வந்து ஒரு கிள்ளுக்கிற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க? இதே மாதிரி தான் கரூர் சம்பவத்தப்ப செருப்பால் அடிப்பேன் அப்படின்னீங்க. இப்போ என்னன்னா நேரில் போய் மன்னிப்பு கேட்கணும். நீங்க இது மாதிரி எத்தனை முதலமைச்சருக்கு நீங்க பேசியிருக்கீங்க? எந்த அதிகாரிகளுக்காக நீங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பேசியிருக்கீங்க? சரி, நீங்க பேசுனதாவே இருக்கட்டும், அது கடந்து போட்டோம், அது பிரச்சனை இல்லை. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஒரு முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சிலரை மாத்துறாரு, சில அதிகாரிகள் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் மாத்துறாரு. அது அவருடைய உரிமை, அது அவருடைய சட்டத்திற்கு உட்பட்டு அது இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, அப்படியே நீங்க மாற்றக்கூடாதுன்னு உங்களுடைய சுதந்திர, பத்திரிகை சுதந்திரம் வச்சு நீங்க சொல்றீங்கன்னா மாத்தாதீங்க முதலமைச்சர் அவர்களேன்னு சொல்லுங்க, அதுதான் நியாயம். மன்னிப்பு கேளுன்னு சொல்றதுக்கு என்ன லாஜிக் இருக்குது? புரியவே இல்லை. செருப்பால் அடிப்பேன்றீங்க கட்சி தலைவராக இருக்கும்போது, இப்போ என்னன்னா மன்னிப்பு கேட்கணுன்றீங்க. அடுத்து என்ன பண்ண சொல்லுவீங்கன்னு தெரியலையே. ராஜினாமா பண்ணிருங்கன்ற சொல்லுவாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ராஜினாமா பண்ணுலாம் சொல்ல மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க. ராஜினாமா பண்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மரியாதையான வார்த்தை. வெளியே போ, சீப்போ, கட்சியை கலைச்சிரு, கட்சிப்போ, போய் நடிக்க போயிடு. நீங்க யாருங்க அதெல்லாம் சொல்றதுக்கு? மன்னிப்பு கேளுன்னு சொல்றதுக்குலாம் உங்களுக்கு யாருங்க வந்து அதிகாரம் கொடுக்கறது? என்ன ஒரு வரைமுறையே கிடையாதா? பத்திரிகை சுதந்திரம் தான். நீங்க ஒரு பத்திரிகையாளர் தான், நீங்க கேள்வி கேட்கலாம், விமர்சனம் வைக்கலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. அதெல்லாம் நீங்கள் எல்லாருமே பண்ணுறது தான். நம்ம எல்லாரும் வந்து அந்த வேலையை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு தமிழில் சொன்னால் ஊடகவியலாளராக நம்மளும் அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு லிமிட் இருக்குல்ல. மன்னிப்பு கேட்குங்கிறது என்னங்க ஒரு லாஜிக் இல்லை, கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனை முதலமைச்சர் இந்த மாதிரி மன்னிப்பு கேள்வி சொல்லியிருக்கீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டோம், தெரியல. ஒரு ட்விட்டு தானே அப்படின்னு நினச்சிருப்பாரு. அவருக்கு அது கோவப்படுறாருங்க. ஒரு ட்விட் இல்ல, அது கீழே யாராவது போய் கமெண்ட் பண்ணாலே கோவப்படுறாரு. ஆமா, எல்லாத்துக்குமே அவரு எல்லாத்துக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் உட்காந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்க கோவப்படலாம், நீங்க இது மாதிரி சொல்லாதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. ரொம்ப மோசமாலாம் வந்து இப்ப இது பண்ணிட்டு இருக்காரு. தெரியல அவர் ஏன் அப்படி போயிட்டு இருக்காருன்னே தெரியல. அடுத்தது திருமாவளவன் போயிடலாங்களா? போலாம் போலாம், ஸ்டார்டிங்லேயே வா அப்படின்னு கேட்பேன். இல்லை இல்லை, அதெல்லாம் போகலாம். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, திமுக கூட நம்ம இப்போ நட்பாக தான் இருக்கோம் அப்படின்றாரு. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே வந்து திமுக வந்து பிஜேபி கூட வந்து கை கோக்கலாம், முன்னாடி கோத்து இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ வந்து சனாதன எதிர்ப்பில் வந்து திமுக இருக்குன்றதுனால நம்ம நட்பில் இருப்போம். அண்ணே என்னால் முடியலண்ணே அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு தனி மூளை தேவைப்படுதுப்பா, இரு உன் அளவுக்கு நானும் போயிட்டு சரிக்கு சமமாக வரேன். இந்த சொல்லுவார்ல, அசிங்கமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு போதும் போதும் போதுண்டாருன்னா இல்லை இல்லை இரு நானும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் நாளுக்கு நாள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தனக்கு தோன்றியதெல்லாம் என்னெல்லாம் தோணுதோ, பத்திரிகையாளர்கள் என்னெல்லாம் கேட்குறாங்களோ, என்னெல்லாம் அவரால் முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. அது வரைக்கும் நட்பு தொடரும். பாஜக கூட போகிற வரைக்கும் நட்பு தொடரும். இப்போ பாஜக கூட போக போகிறாங்களா? அதான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். போனாருன்னா அப்போ காசு பிரியா போகிறாங்க. இவரை கேட்டா அனிதா அவரை கேட்டா என்ன சொல்றாரு, திருச்சி சிவா அவர்கள் அமைச்சரவை இடம்பெறுவாருன்றாரு. இவரை கேட்டா பாஜக கூட போற வரைக்கும் நம்ம நட்புல இருக்கலான்றீங்க. பாஜக கூட போற வரைக்கும் ஏன் நட்புல இருக்கணும்? பாஜக கூட போறாங்கன்னா நட்பை முடிச்சு விட வேண்டியதானே, போயிடுவாங்கன்னு சனாதன எதிர்ப்புல இருக்காரு. அதனால அப்ப பாஜக கூட போற வரைக்கும் அவங்க சனாதனத்தை எதிர்ப்பாங்க, போனதுக்கு அப்புறம் எதிர்க்க மாட்டாங்க. சரி, இப்போ அவர் இந்த துரைமுருகன் அவங்க வீட்டு கல்யாணத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கு ஏதாவது நம்ம அது சுபகாரியம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் சனாதனத்துல வராதா? ஆமா, வராது. புரியல ஏங்க, அது எப்படி சனாதனத்துல வராம போகும்? சரில அண்ணன் அவர்கிட்ட தான் கேட்கணும். அண்ணன் ஏதோ ஒரு முடிவுல இருக்காரு, உறுதியா தெரியுது.
ஒண்ணு காதல் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அந்த திமுக கூட இருந்த அந்த காதல் வந்து இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து வந்துருச்சு. வேற எக்ஸ்ல வருங்க அவங்க. எக்ஸ்ல ஒருக்க ஒரு லிமிட்டா தான் பழகணும். எக்ஸ்னா ட்விட்டரா? இல்லங்க, எக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, எக்ஸ் சொல்லுங்க. அதாவது எக்ஸ் லவர்கிட்ட என்னைக்குமே வந்து ஒரு டிஸ்டன்ஸோட தான் இருக்கணும். நீங்க லவ்வரா இருக்கும்போது நீங்க கூடி குழாவலாம், பேசலாம், கொஞ்சலாம், மகிழலாம், இன்புற்று இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் இப்போ நீங்க வந்து விலகி வந்துட்டீங்க. உங்க கணவர் வேற. இப்ப எக்ஸா இருந்தாலும் முதல்ல உரிமை கொண்டாடினவங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ் இப்ப தனியா இருக்காங்க. அதுக்காக நீங்க போய் ஆதரவு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? எக்ஸ் வந்து ஏன் எக்ஸ் வந்து வேணாம்னா, எக்ஸ் அவங்களை வந்து அப்படி நடத்திருக்காங்க. நீங்க ஒரு ரீமாச, அவங்க ஒரு ரீமாசன்னா இருந்திருக்காங்க, நீங்க ஒரு சிம்புவா இருந்திருக்கீங்க. இப்ப நீங்க வந்து திருந்திட்டண்டின்னு மாறிட்டீங்க. இனிமேல் நான் உனக்கு ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்ல, ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணலையே அப்படின்னு நீங்க அந்த மோடுக்கு வந்திருக்கணும். நீங்க என்னடானா இன்னும் போயிட்டு கூடவே வந்து நம்ம தேவதையை கண்டன் தனுஷ் மாதிரி போய் நின்றுட்டு இருக்கீங்க. உமா உமா ப்ளீஸ் உமா பேசுவோமான்னு போய் நின்றுட்டு இருக்கீங்க. இது என்ன புரியலையே? எதுக்கு இது? நாங்க எதுக்குங்க அவ்வளோ? அப்புறம் கடைசியா அந்த பாஜக கூட போகும்போது சொன்னாலும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸ் வரல, குட் பை அப்படின்னு தானே சொல்லிட்டு போறல, அந்த மாதிரி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கறேன் நான். அதுதான் நடக்க போகுது இப்ப, வேற ஒண்ணும். அதே மாதிரி அந்த பேர் மாத்தினதுக்கும் சொன்னாரு, இட்ஸ் சோ ஷாக்கிங் அப்படின்னாரு. அப்படியா? ஆமா, ஒரு வாரம் கழிச்சா? அதுவே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நீங்க திருப்பி அந்த ஆதி திராவிடர் நலத்துறையை வந்து சமூக நீதித்துறைன்னு மாத்தினாங்கல்ல, அது வந்து மாத்தினது வந்து சிம்பிளி ஷாக்கிங். வேணா ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன் திருப்பி மாத்துறதுக்கு. மேஜிக்கல் மூமெண்ட்ஸ். அது ஐயோ இதுவா? அது மூமெண்ட்ஸ் வருதா? ஐயோ, உண்மையை பேசுறாங்க, தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க. அதுதான் அண்ணன் பண்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்றதான், பேர் மாத்துங்க, ஊரை மாத்துங்க, அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது தான். அவங்க மாத்த மாட்டாங்கன்னு அவருக்கும் தெரியும், அந்த அமைச்சரா இருக்கிற அவருக்கும் தெரியும். அவரே சொல்லிட்டாரு, என்ன இருக்கு, நத்திங் அப்படின்ட்டாரு. அது என்ன ஒரு கருத்து முரண்பாடுலயே போயிட்டு இருக்குது. அப்படிதான், தலைவரை மதிக்காம. தலைவர் சொல்லிட்டாரு, அவரு அமைச்சரா அண்ணனான்னு கேட்டா அண்ணன் சொல்லிட்டாரு, பச்சையா போய் சொல்லிட்டாரு. அமைச்சரவை பதவியா அண்ணனின் இதுவான்னு கேட்டாங்க, அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த இன்னைக்கு வேற இது பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட்ரோ பார் வந்து ஓபன் பண்றதுக்கு வந்து அனுமதிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அனுமதி எல்லாம் வரல. அது மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. சென்னையிலயும் தமிழ்நாட்டிலயும் வந்து உணவகங்களுடன் கூடிய பார் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா டாஸ்மாக் பார்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் மறுபடியும் ஒரு 2 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒருவேளை கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. அதை கம்மி பண்ணிட்டு உணவகத்துடன் கூடிய பார் அப்படின்னு போச்சுன்னா அது எங்க போய் நிக்கும்னு தெரியாது. உணவகத்துடன் கூடிய பார்னா யாருக்கு? அங்கேயும் நீங்க சொல்றீங்க அங்க வந்து விற்பாங்க, வேட் வந்து அதிகமா போடுவாங்க, அங்க காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு. அப்ப அது யாருக்கானதா மாறும்? ஒரு ஹைஃபை பீப்புளுக்கானதா வந்து மாறிடும். அப்போ வீட்ல இருந்து இது பண்ண முடியாதவங்க ஒரு ஃபேமிலியோட போய் அங்க வந்து இருக்கலாம். இப்போ ரெஸ்டாரண்ட்னா அங்க சாப்பாடு கிடைக்கும்னா அந்த இடத்துல ஃபேமிலியோட தான் போவாங்க. அந்த மாதிரி வராது. அது ரெஸ்டாரன்ட்றது அந்த மாதிரி வராது. அது என்னன்னா லிக்கரும் இருக்கும், சாப்பாடு வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னா ஃபேமிலிஸா போற மாதிரி இருக்காது. சாப்பாடு இருக்குன்னா அந்த இடத்துல ஃபேமிலி போகாது. இப்போ இங்கே எப்படி வந்து பாருக்கு வந்து சைடிஷ் இந்த கிளாஸ் வாட்டர் பாக்கெட் இதுன்னு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல சாப்பாடு இந்த நீங்க சொல்ற இந்த இடத்துல ஓகே இது வரமாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், ஓகேங்களா? ஆனா நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெஸ்ட் அப்படின்னு போறீங்கன்னா அப்ப இடத்துக்கு ஃபேமிலி வரும்ல. நான் சொல்றது ஹைஃபை ஃபேமிலியாவே இருக்கட்டும், ஒரு ஹைஃபை இல்லை மிடில் கிளாஸ்லயே அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த வீட்டுல சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, ஆமா, ஒரு வளர்ற பசங்க ஒரு 15 மாட்டாங்கன்ற ஒரு 15 போக மாட்டாங்க. நம்ம எப்படி சொல்ல முடியும்? அலௌட் இல்லைன்னு முதல்ல சொல்ல முடியும். ஆமா, அலௌட் கிடையாது. அது எப்படி அலௌட் இல்லாம இருக்கும்? ஒரு ஃபுட் இருக்கிற இடத்துல, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துல எப்படி அலௌட் இல்லாம இருக்கும்? அது நீங்க அந்த மாதிரி வந்து இது பண்ணுவீங்க. அப்போ ஆல்ரெடி இருக்குது இல்ல, கேரளால கர்நாடகால எல்லா இடத்துலயுமே அது வந்து நடைமுறையில தானே இருக்குது. அதனால ஏதாவது நல்லது நடக்குதா? எதுல? இந்த ரெஸ்டோ பார் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பார்ல நடக்கிறது, குடிச்சிட்டு இந்த ரோட்ல விழுவுறது, இல்ல அதுக்குள்ள வந்து பஞ்சாயத்து பாட்டில் எடுத்து ஹைஃபைன்றீங்க. ஹைஃபை இருக்கிற இடத்துக்கு இவன் ஏன் போக போறான்? ஒரு கார்த்தியும் ஜோ ஏன் போக போறான்? 150 ரூபாய்க்கு ஒரு லிங்கேஷ் ஏன் போக போறான்? அவன் போக மாட்டான். அந்த வழியா வேணா வருவானே தவிர அந்த திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் போறது இந்த கடைக்கு தான். ஆமா,
சிப்ஸ் வாங்குங்க டிப்ஸ் வாங்குறதுக்கு. சாப்பாட்டுக்கு. அந்த மாதிரி போகக்கூடிய லிங்க அவன் எப்படி அங்க போறான்? அவன் எனக்கு அங்க வேலை. அப்போ ஹைஃபையா இருக்கக்கூடியவங்க, நல்ல வசதி வாய்ப்புகளோட இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துக்கு போகலாம். அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது ஃபுட் இருக்கும். அப்ப அந்த ஃபேமிலியோட போகலாம், ஒரு கெட் டுகெதர், ஒரு டின்னர்னு போகலான்னு போவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்க, பொண்ணுங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்போ ஒரு மேபி ஏதாவது ஒன்று மாறலாம். ட்ரிங்க் பண்றாங்க, இது ஒரு சோஷியலா மாத்துறது ஒன்று நடக்கலாம். ஆக்சுவலி அது எப்படின்னா கிளப் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த இது இருக்கும் இப்போ இருக்கிற FL1 FL2 இருக்கு. அந்த மாதிரி இங்க இருக்கிறது FL1 லோக்கல்ல இருக்குது. நம்ம கொஞ்சம் ஐஃபையா போனா அந்த இங்க இருக்கிற விட கொஞ்சம் ஃபாரின் லிக்கர்லாம் கிடைக்கக்கூடிய இடம் வேற. அதுதான் அங்க ஃபாரின் லிக்கர் இருக்கு பாத்தீங்களா? ஃபாரின் லிக்கர் வந்து காஸ்ட்லியா இருக்கும். அங்க வந்து சாப்பாடு, அங்கேயும் ஃபுட் இருக்கு. ஆமா, அங்கேயும் வந்து லிக்கர் இருக்கு. இப்ப அந்த இடத்துல வந்து அங்கேயே வந்து நிறைய பேரை நம்ம வந்து பாக்குறோம். ஆண் பெண் இது இல்லாம நிறைய பேர் அங்க வந்து நம்ம வந்து பாக்குறோம். அங்கேயும் ஃபேமிலியும் வராங்க. அங்கேயும் ஃபுட்டு கிடைக்குதுன்றதுனால அங்க வந்து ஃபேமிலி வராங்க. ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இது ஒரு ஏஜுக்கு மேல நம்ம இதை பண்ணா தப்பு இல்லையோ அப்படின்னு அந்த பசங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல உருவாகுது. இது இன்னும் திட்டம் வரல, நம்மளா பேசுறோம், பார்ப்போம். அது எப்படி தான் தெரியும். அதுக்கான தெரியல, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நம்ம இன்னும் விரிவா பேசலாம், பார்த்து பேசுவோம். ஓகே. அதே மாதிரி தான் இந்த கலர் அப்பளம் தடை பண்ணியிருக்காங்களாம். கலர் அப்பளம் லிங்கேஷ் கடையிலேயே கிடைக்குதா கலர் அப்பளம்? இல்லையா, முத்தாலம்மன் ஸ்டோர்லயே கிடைக்குது கலர் அப்பளம். அவன் சொல்லிட்டான் எங்க கடையிலாம் கலர் அப்பளம், ஆனா நீங்க கோயம்பேடு போனீங்கன்னா குடோனா வச்சிருக்காங்க கலர் அப்பளம் அல்லலாம் அப்படின்னு சொல்லியா? ஆமா, கோயம்பேடுல இருக்கு. அவனே குடோனா இருக்கா? ஆனா அது கொளுத்துனா எரியும்ல அந்த கலர் அப்பளம். அதெல்லாம் குப்பு குப்புன்னு எரியா, கருகருன்னு எரியும். அது எரியுண்டா? பார்த்தது இல்லையா? அது எரியும் கலர் அப்பளம், அருமையா எரியும். குளிர் காயலாம் பார்த்துக்கைய, டிசம்பர்லாம் சும்மாலாம் கொட்டி வச்சு அதை கொளுத்திட்டு குளிர் காய்ஞ்சிக்கலாம். அந்த வேலையில நான் பார்த்துருக்கேன்யா. குளிர் காயறதா? குளிர் காயறதுலாம் இல்லை, கொளுத்தி பார்க்கறது தானே. அந்த அப்பளத்தை கொளுத்தி பார்த்துருக்கேன், அந்துருண்டை கொளுத்தி பார்த்துருக்கேன். அந்துருண்டைலாம் வந்து குப்பு குப்புன்னு எரியுண்டனா. நாப்தலின் பால் சொல்லுவாங்களே, இந்த இது பச்சா உருண்டை. ஆமா, அது எரியுமா? அது செமையா எரியும், அப்படியே உருகி தார் மாதிரியே ஊற்றும், அதுவும் எரியும். ஓ, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதான் இப்போ அதுக்கு ஒரு தடை போட்டிருக்காங்க. அது பல வருஷமா இருக்கதான் செய்யுது. அது கேட்டதான் அது சரி கிடையாது. அது நிறைய கடையில நம்ம வந்து இந்த இது வாங்குவோம்ல, வெஜிடபிள் ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு அது மாபெரும் சைடிஷ் மாதிரி அது ஒரு 10-15 அள்ளி போட்டுறது. கர்ணன் பரம்பரை அப்படியே அள்ளி அப்படியே போட்டுருவாங்க. அதை நம்ம என்னன்னா ஒரு வாய் சாப்பிடுறது, ஒரு 4-5 வாய் கையில குத்திட்டு இது ஒண்ணு எடுத்து தின்றது. அதையும் சில பேர் பண்ணுவானுங்க. அம்மாளுங்களே பண்றாங்களே, ஒரு சிலர் பண்ணுவானுங்கய்யா. அவன் பார்க்க மாட்டான், திரும்பிடுவான்யா. அதே மாதிரி இது சமூக இதுத்துறை இந்த ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு போடுறத வந்து நேற்றுக்கு இது மிஸ் பண்ணிட்டோமா சொல்லியிருந்தாங்க. புரியல. சாப்பாடு வந்து ஹாஸ்டலில் சாப்பாடு போடுறாங்கல்ல, சமூக நீதித்துறை அந்த இதில் ஹாஸ்டல் இருக்குங்களே, அங்கே போடுற சாப்பாடு வந்து 3 வேளையுமே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பணும். எப்படி இருக்குது அந்த உணவு வந்து தரமாக இருக்குதா என்னன்றது பார்ப்போம். ஏதாவது புகார் இருந்துச்சுன்னா அதுக்கு உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம், நல்ல விஷயம்தான். அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஹாஸ்டலில். ஆமாம், சம்மந்தம் இல்லை, பொதுவாக அந்த எல்லா ஹாஸ்டல்லையும் சொல்லுவாங்க. அந்த ஆதி திராவிடர் இதுன்னு சொல்லி ஹாஸ்டல்னு சொல்லி தனியாக இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஹாஸ்டல் இருக்கும். அந்த ஹாஸ்டல் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து 3 வேளையுமே வந்து சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு ஃபோட்டோ அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அப்புறம் பாருங்க, இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதில் முக்கியமான வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு பார்த்தீங்களா? கீழே எழுதிட்டேன். சிபிசிஐடிக்கு வந்து இது பண்ணுற அந்த கேஸை வந்து திருப்பி வந்து அரசு வந்து வாபஸ் வாங்கிருச்சு. ஸ்டே வாங்குறது இப்போ வந்து அரசு வந்து வாபஸ் வாங்கிருச்சு. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை அப்படின்றது தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம். நம்மலாம் வந்து பேசியிருக்கோம், அதை பற்றி நம்மளும் வந்து ரெட்ரோலுக்ஸில் தொடர்ந்து பேசியிருந்திருக்கோம். அப்படி பேசும்போது அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, ஒரு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக அது வந்து மாறி இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. கிட்டத்தட்ட உளவுத்துறை வந்து ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துச்சு. அப்பயுமே அவருக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரியான தகவல்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இருந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இல்லை அவருக்கு வந்து அது வந்து சிபிஐக்கெல்லாம் வந்து போகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு அனுமதி கொடுத்தப்ப கூட வந்து அதுக்கு வந்து ஸ்டே வாங்கி அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து போனாங்க. அதில் நிறைய அரசியல் இருக்குது, அது உள்ளார நிறைய அரசியல் கோளாறுகள் இருக்குது. சில அரசியல் தலைவர்களுடைய பெயர் வந்து 2 அரசியல் தலைவர்களுடைய பெயர் வந்து அடிபடுது.
நீங்க சொல்லியிருந்தாரு ஆமா இதுல அந்த பேட்டிலேயே வந்து சொல்லியிருந்தாரு 2 பேர் சேகர் பாபு அவர்களும் ஆவடி நாசர் அவர் பேரும் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பேரும் அடிபடுது, காங்கிரஸ் முன்னாள் தலைவருடைய பேரும் வந்து அடிபடுது. ஆமா சேப்பே. ஆமா சேப்பை தகை பேரும் வந்து அதுல அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு, அபிஷியலா சொல்லல. அவருடைய பொதுவான இதுல வந்து அவங்களுடைய பேர்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்துடைய ஒரு தலைவர், ஒரு அந்த சமுதாயத்திற்கான ஒரு தலைவரா அவர் வந்து ஒரு முக்கியமான நபரா வடசென்னையில வந்து இருந்தாரு. அவருடைய வளர்ச்சி பிடிக்காத, இல்லை அவர் வந்து சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து பிடிக்காதனால இது ஏதோ நடந்திருக்கு, சில சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதோட மெயின் கல்பிரிட் யாருன்னு பார்த்தா அன்னைக்கு இருந்த அதை செஞ்ச அந்த திருவேங்கடம் அப்படின்ற அந்த ரவுடி அந்த பையன். சரி, அவர் அது விசாரிக்கலான்னு பார்த்தா அவரையும் என்கவுண்டர்ல முடிச்சாச்சு. ஏன் எப்படி என்கவுண்டர் பண்ணாலும் எந்திரிச்சு போனாராம், அடையாளத்தை காட்ட சொன்னாங்களாம், கத்தி அங்க மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து வெட்ட வந்தாராம், அதனால சுட்டுட்டாங்களாம். என்ன மாதிரி சுடுதல இது, சரியான வடை இதெல்லாம். அந்த வடையை வந்து ஏத்துக்கல, இந்த வடை நல்லா இல்ல, சரியா அரக்க பறக்க எடுத்துட்டீங்க, வேகவே சுத்தமா வேகலை அப்படின்னு சொல்லி நான் சிபிஐ இந்த வடையை கொடுக்குறேன், எப்படி சுடுவாங்கன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தா, இல்ல நீங்க சிபிஐ கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு என்ன பண்ணிருக்கு, அந்த ஸ்டேவை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அதனால அவங்க வந்து அந்த கேஸை வந்து சிபிஐக்கு போறதுல எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. இதனால நிறைய வந்து மாட்டுவாங்கன்றீங்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்திருந்தா கண்டிப்பா மாட்டுவாங்க. அதுக்கு தானே இப்ப ஏன் இப்போ நீங்க வந்து சிபிஐ வந்து வேணாம்னு சொன்னீங்க? சிபிஐ வேணாம்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. இன்னும் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஆக சிறந்த நிறைய புலனாய்வு பண்றவங்கலாம் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் அங்க போறீங்க? புலனாய்வு பண்ணி என்ன பண்றது, உங்ககிட்ட கொடுத்தாலும் ரிப்போர்ட் வரணும்ல. டெல்லிக்காரன் கொஞ்சம் லேட்டா போனாலும் சீக்கிரம் கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல, இதை கொடுத்துட்டு போயிடுவாங்க, ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல, அதனால கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது எனக்கு அசிங்கம், எல்லாத்துக்கும் டெல்லி கிட்ட போய் நிக்கணுமே. தமிழ்நாட்டுலாம் நீங்க மதிக்க போது இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் கொடுக்கலாம். போச்சா? இப்போ வாங்கிட்டீங்க வாபஸ். இப்போ கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல, தள்ளி விடுவாங்கல்ல. இது திருவான்மியூர் டு உத்தண்டி பாலம் போடுறதுக்கு 2100 கோடி பாலம் கேன்சல். என்ன எதுக்கு எடுத்தாலும் டெண்டர் கேன்சல், அது கேன்சல், முறைகேடு பண்ணியிருக்காங்க. மக்களுடைய ஒரு இது மேல அக்கறையே கிடையாது. ஆமா, பாலம் கட்டினா நேரம் அந்த பாலத்து மேல போயிருப்போம்ல. பாலம் நம்ம மேல போயிருக்கோம்ல. இப்படி கேன்சல் பண்ணி விட்டீங்களே. மக்களோட திட்டங்களுக்கு இது ஆல்ரெடி வந்தது தானே, இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு. அது வந்து அது இவர் அன்புமணி எல்லாம் கூட வந்து சொல்லியிருந்தாரு, இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு அமௌண்ட் 1400 கோடி இருந்தாலே போதும், இதுக்கு எதுக்கு 700 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு 2100 கோடி ரூபாய்க்கு வந்து இதை வந்து பண்றாங்க அப்படின்றது அப்பயோ அவர் வந்து அறிக்கையா கொடுத்திருந்தாரு. அதை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்டையும் வந்து கொடுத்திருந்தாரு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அந்த டெண்டரை வந்து ரத்து பண்ணிருக்கேன். இதை தானே கரூர்ல அவர் சொன்னாரு. நான் ஒரு ஃபைல் பார்த்தேன், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண இதை விட டபுள் மடங்கு வந்து இதுக்கு வந்து போட்டிருந்தாங்க. எடுக்க ஊழல் வந்துகிட்டே இருக்கு, தோண்ட வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அதுதான் இந்த உத்தண்டி, திருவான்மியூர் டு உத்தண்டிக்கான அந்த பாலம் இது வந்து டெண்டர் வந்து ரத்தாயிடுச்சு. இதுல உடனே கதறல்கள், சென்னைக்கு வர வேண்டிய இப்படி ஆயிட்டு போச்சு, எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்றாங்க. கேன்சல் பண்ணாதானே தெரியும் என்ன லட்சண கூந்தல்ல இருக்குன்னு, அப்பதானே தெரியும் நமக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இதுக்கு ஏன் இவ்வளவு போட்டிருக்க. எனக்கு தெரிஞ்சு கிளாம்பாக்கத்தை எடுக்கணும், அதுல எவ்வளவு வந்து இருக்குதுன்னு. கிளாம்பாக்கம் கட்டினதுக்கு என்ன ஆச்சு, எவ்வளவு அமௌண்ட் ஆச்சு, என்ன டெண்டர் விட்டீங்க, எவ்வளவு டெண்டர் ஆச்சு, எதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு. ஏன்னா அது கிளாம்பாக்கம் பெருசு. அப்பவே அதை பத்தின நிறைய சம்பவங்கள் வந்து வந்துச்சு. லேண்ட்ல இருந்தே எடுக்கணும் அது. ஆமா, லேண்ட்ல இருந்து. ஏன்னா இங்க இருந்து எல்லாருக்கும் பக்கமா இருந்த கோயம்பேட்டை விட்டுட்டு இங்க இருந்து நீங்க கொண்டு போய் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்க கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் வச்சிருக்கீங்கன்னா அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. மெயின் சிட்டி உங்களுக்கு இங்கே டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்றீங்க. இப்போ இங்கிருந்து அங்கிருந்து போறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கு. இங்கிருந்து ஒவ்வொருத்தரும் கிளாம்பாக்கத்துக்கு கிளம்பி போய் எல்லாராலையும் பிரைவேட் பஸ் எல்லாம் அஃபேர் பண்ண முடியாதுங்க. அதுக்கு இப்படி 600 700 800 நார்மல் டேஸ்ல பரவாயில்ல. கரெக்டா நீங்க அந்த ஃப்ரைடே எடுத்துட்டீங்கன்னா போதும், ஒவ்வொருத்த வயிற்றுலையும் புளிய கரைக்கும். வேற வழி இல்லாம போறதுக்கு ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ண வேற என்ன பண்ணுவான், கவர்மெண்ட் பஸ்ல டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல இங்க இருந்து போறது பெரும் போராட்டமா இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் பண்ணி 2000 3000 4000ன்னு புக் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறேன். அதை என்னன்னு முதல்ல பார்க்கணும். அந்த திட்டத்தை முதல்ல என்ன நடந்துச்சு, ப்ராஜெக்ட் கே அப்படின்னு போட்டு எடுக்கணும். அது அப்பதான் வந்து தெரியும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் பின்னு ஒண்ணு போடணும். இல்லைங்க, திருச்சி இல்லைங்க, பஞ்சப்பூர்ல வந்து பஸ் ஸ்டாண்டு. இப்ப இங்க டைரக்ட் அப்படி சொல்லாது, பேர் எப்படி இருக்கு, தமிழ் போட்டியா சொல்லணும்னு சொல்லாதீங்க. தமிழ் படத்துல சொல்லுவாங்கல்ல, என்ன அதுல அந்த வில்லன் பேரு. தமிழ் படம் 2ல
அதுவே கேட்க சகிக்காது. அது நீங்க வேற சொல்றீங்க. இப்ப அங்கேயும் இதே மாதிரி தான். எப்படி கிளம்பாக்கம் நம்மளுக்கு சிட்டி அவுட்டரா இருக்கோ அதே மாதிரி கிளம்பாக்கம் வேற, கிளாம்பாக்கம் வந்து டிஸ்டன்ஸா இருக்கோ, திருச்சிக்கும் வந்து அதே மாதிரி பஞ்சப்பூர் இங்க இருந்து அங்க போய் இங்கேயே நல்லா தான் இருந்துச்சு. எதுக்கு அங்க கொண்டு போய் அவ்வளவு பெருசு கட்டி வச்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியல. அதே மாதிரி கடலூர்ல கூட அந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் ஓபன் பண்ணாம, கடலூர் பஸ் இது வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் ஓபன் பண்ணாம பெரும் பஞ்சாயத்துல அது வந்து போயிட்டு இருக்கு. அது ஏதோ கடந்த ஆட்சியில இதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் ஓபன் பண்றது எதுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அங்கேயும் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ப்ராப்ளமா தான் வந்து. ஆனா இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் மாதிரி வந்து இது வந்து சொல்கிறாங்க. என்னன்னா முன்னாடியே சிட்டிக்கு அவுட்டராக இருக்கிற அந்த இடம் எல்லாமே தனியாக இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜி ஸ்கொயரு, கேசா கிராண்ட்லாம் சொல்கிறோம்ல, அப்பாசாமி, இந்த மாதிரி பெரிய இடமா நம்ம ஃபுல்லாக வாங்கி போட்டுட்டு அங்கே அந்த திட்டத்தை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அந்த லேண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுல வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்லா இதாக போயிட்டு இருக்குன்ற அந்த ஒரு விஷயமும் போயிட்டு இருக்குது. பரந்தூரும் அதே மாதிரி தான். அங்கதான் வரப்போதுன்னா எல்லாரும் அங்க போயிட்டு போடு நமக்கு ஒரு 5 ஏக்கர் போடு, உனக்கு ஒரு 10 ஏக்கரை போடுன்னு வாங்கியாச்சு. வாங்கி ரெடி பண்ணி வச்சோன்னே இப்ப எல்லாம் உள்டாவா மாறணும்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என்னன்னா திட்டங்களுக்கு முன்னாடி இவங்க நிலத்தை அங்க வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. அதுதானே அங்க பிளானே. அங்க லேண்ட் இதாகணும், காசை கொண்டு போய் அங்க கொட்டணும், அங்க ஒருத்தவங்க பண்ண போறான்னு தெரிஞ்சா முன்னாடி இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னா இவங்களுக்கு சொல்லிதான் அதெல்லாம் நடக்குது. உடனே அங்க எல்லாம் அங்க போய் வாங்கிடுறாங்க. உடனே அங்க எல்லாம் நடந்துருது. உடனே அங்க பரந்தூருக்கு ஒரு ப்ராஜெக்ட போடுறது. ப்ராஜெக்ட போனோம்னா அங்க வந்து ஏத்தி விட்டுறது, லேண்ட் வேல்யூ ஏத்தி விட்டுறது. இப்ப அவர் வந்தாரு, இது ஆகிறது இல்ல, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிக்கல, எடுத்துட்டு போ, இதுக்கு வேணா ப்ராஜெக்ட் பீன் வச்சுக்கோங்க. இல்ல ஏன்னா அங்க நிறைய இப்போ ரியல் எஸ்டேட் வந்து இது நிறைய இருக்கு. அங்க இருந்து அந்த மதுராந்தகம் அந்த ஏரியா சொல்றாங்களா, கிளம்பாக்கம் தாண்டி அந்த மதுராந்தகம் செங்கல்பட்டு வரைக்குமேங்க ஃபுல்லா எல்லாமே பிளாட் போட்டு வச்சு. நாகப்பட்டினம் வரைக்குமே சென்னை தானே மிக அருகாமையில். இருக்கு சென்னைக்கு மிக அருகாமையில் நாகப்பட்டினத்தில் இருந்து யூனிவர்சிட்டி. எவ்வளவு நேரம் ஆகுது? அது என்ன ஒரு 8 மணி நேரம் ஆக போகுது. ஒன்னும் இல்ல, கிளாம்பாக்கத்துல பஸ் ஏறினீங்கன்னா கொண்டு வந்து காலைல இறக்கி விட்டுரும். காலேஜ் எல்லாம் போயிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இதுதான் சென்னைக்கு மிக அருகாமையில் தான் நாகப்பட்டினம். அடுத்த ரோடு போடலான்னு இது பண்ணியிருக்கோம்ல, திருச்சி டு சென்னை டு வந்து திருச்சியோ மதுரைன்னு தெரியல, 4 மணி நேரம் தான் டிராவல் அப்படின்னு சொல்லி. 8 வழி சாலையா 4 வழி சாலையா ஏதோ தெரியல, போடுறேன்னு இருக்காங்க. போட்டாங்கன்னா 4 மணி நேரம் தான் இனிமேட்டு. இங்க இருந்து நான் இங்க வரதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ப இங்க இருந்து வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே திருச்சி திருச்சி 4 மணி நேரத்துல போயிடுவீங்க உங்க வண்டி வச்சு. ஆமா, ஓகே ஓகே. பேசணும்னு பேசக்கூடாது. அப்புறம் சிவசங்கர் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. யார்? நம்ம அண்ணன் சட்னி சங்கரா. ஆமா. என்னவா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக்கா ஜெயிச்சதுக்கான காரணமே அதிமுக தான். இதனடா புது உருட்டா இருக்கு. நீங்க தான் வந்து அவர் வந்து ஹைப் ஏத்தி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க. ஹைப் ஏத்தனாரா? ஆமா. கொடி பறக்குதா, அது பறக்குதா, பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டாச்சுன்னு சொல்லி. இல்லைன்னா இவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. எடப்பாடி மட்டும் நீ ஹைப் ஏத்தனா நீ ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சட்டமன்றத்திலயும் வந்து இவருக்கு ஆதரவா பேசினாரு. அதுக்கப்புறம் அவருக்கு விழுந்த ஓட்டு எல்லாமே ஏடிஎம்கேட ஓட்டான். தாவேக்காக்கு விழுந்தது எல்லாமே ஏடிஎம்கேட ஓட்டு. குளத்தூர்ல நீங்க குளத்தூர்லயும் அதிமுக ஓட்டு எல்லாமே அங்கதான் போய் விழுந்துச்சு. நம்ம ஓட்டு நம்ம கிட்ட தான் இருக்குது, அதிமுக ஓட்டு தான். உங்க ஓட்டு உங்க கிட்ட இருந்து 59 தான் ஜெயிச்சீங்க. அப்போ உங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதானா? ஆமா. இல்ல, உங்க ஓட்டு உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க என்னால ஜெயிச்சு ஆட்சியில இருந்திருக்கணும்ல. நீங்க ஏன் ஜெயிக்கல? அது எடப்பாடி அவர்கள் வீட்டுல சும்மா இருக்கணும்னு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் கண் முழிச்சுக்கணும், சுதாரணமா இருங்க. நான் சொன்னல அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு. இப்ப நீங்க நம்பல. இப்ப பாருங்க, அவரே சொல்றாரு பாருங்க, கண் முழிச்சிடணும்னு. அதிமுக வந்து யாராவது சொன்னா பரவாயில்ல, திமுக வந்து எதுக்கு சொல்றாங்க நீ நல்லா இருக்கணும் தம்பி அப்படின்னு? நம்ம எதிரி எப்ப நீ நல்லா இருக்கணும் தம்பின்னு நம்ம சொல்ல முடியுமா? முகநக நட்பது நட்பென்று நெஞ்சு தகநக நட்பது நட்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நட்புக்கு எடுத்துக்காட்டு தான் அதிமுக நட்பு. நான் போறது என்ன வர்றது என்ன, ஒரே நேரத்துல போய் இவரை பாக்குறது என்ன, ஆளுநரை பாக்குறது என்ன, ஆளுநர் சொல்றாரு என்ன, அவங்க போயிட்டுமா இல்ல யார் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் சும்மா வெளியே நாங்க இது பண்ணி ஒன்றும் உங்களுக்கு ஒரு இல்லைன்னா நாங்க வந்து வந்து தொலைங்க வாங்க அப்படின்னு அவர் வந்து கூட்டு போய் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே இடத்துல போராட்டம் பண்றாங்க, ஒன்னா நின்று போராட்டங்கள்லாம் வந்து நடத்துறாங்க. இவருக்கு பேசுறதுல கலைஞர் டிவியில போடுறாங்க, எடப்பாடி பேசுறத லைவ் போடுறாங்க, செல்லூர் ராஜு உதயகுமார் பேசுறதெல்லாம் எடுத்து பைட்டா எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க வந்து சாதாரணமா நினைக்க கூடாது. அரசியலே மாறி போயிருக்குங்க. இதுவரைக்கும் நடக்காத அதிசயங்கள்லாம் நடக்குது. கலைஞர் செய்திகள்ல எடப்பாடியோடைய பிரஸ் மீட் வருது, ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு பேசுறது வருது.
இவங்களோட ஸ்கிரிப்ட் வாங்கி அதிமுக வந்து படிக்குது. ஆர்எஸ் பாரதி கேட்டா பங்காளி கட்சின்றாரு. அவங்க கூட இந்த கூட்டணி கட்சியெல்லாம் இன்னைக்கு வந்து தாவேகாக்கு வந்துருச்சு. அவங்க கூட இந்த ஒன்னா இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இந்த அமைச்சரவையில வந்து இடம்பெறுது. வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் இவங்களுக்கு திமுக அகைன்ஸ்டாவே இந்த கட்சியெல்லாம் இப்போ வந்து இறங்கி வந்து வேலை செய்ய போகுது. இது வரைக்கும் வந்து அதிமுக கூட இருந்த பாமக இன்னைக்கு வந்து விஜய் கூட வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு வந்து உட்காரலான்னு வந்து பாக்குது. இப்படி இந்த ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்களே வந்து நடந்திருக்குது. இப்ப நடுத்தரில் நிக்கிறது யாரு? 2 பேர் தான். ஆமா, அந்த சந்தானமும் அந்த ஒருத்தனும் நிப்பாங்கல்ல, சங்கீத ஏழைய கணக்கான்னு. நீ பேசுறியா நான் பேசுறியான்னு முதல்ல அப்படியே 2 பேரும் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு முடிவுக்கு ஒரு கட்டத்துல ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நல்ல மாற்றங்கள் வருங்க. உள்ளாட்சி தேர்தலே மாற்றம் வருங்க. தெரியுமே. திருப்பி திமுக வரும். மேயர்லாம் மாறிடுவாங்க. திமுக வரும்ன்றேன். வருமே. நேற்றுக்கு சொன்னேன்ல, இவரோட ஸ்ட்ராட்டஜியை எடுத்து இவரே வந்து அப்ளை பண்ணிக்குவார் அப்படின்னு. விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சிஎம் என்ன ஸ்ட்ராட்டஜி? சிஎம் என்ன ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். இல்லை, ஆல்ரெடி இந்த பண்ணாங்கல்ல, அந்த ரேம்ப் வாக்கு அந்த இதெல்லாம் பண்ணது, துண்டு சுற்றுனது, இதெல்லாம் பண்ணாங்களே, அந்த மாதிரி இப்போ தான் வந்து அந்த பல்ஸை பிடிக்கிறாங்க. எப்படின்னா அந்த அனுதாபம் வந்து ஆல்ரெடி வந்து குளத்தூரில் தோற்றதுக்கே அப்பா மேலே வந்து பெரிய அது என்ன கருணையா அந்த ஒரு சிம்பத்தி வந்து இருக்குது. அதுலேயே மக்கள் வந்து பரவாயில்ல, ஐயோ நம்ம தெரியாமல் வந்து தோக்கடிச்சிட்டோமோன்ற அந்த சிம்பத்தி வந்து இருக்குது. சிம்பத்தியும் வரல, சாமந்தியும் வரல, சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாது. நிஜமா நாளைக்கு போய் இப்படி போய் நின்றுட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? போன தடவை அப்படி தானே என்னாரு? அப்படி இல்லைங்க. இப்போ இன்னும் உங்க அப்பாவா, உங்க வீட்டு அப்பாவா நான் ஊழல் பண்ணியிருக்கேன் தான், இனி ஒரு நாளும் நாங்க ஊழல் பண்ண மாட்டோம், பண்றவங்களே தான் ஜெயிப்பீங்களா? ஆமா. ஓ, அப்ப சிம்பத்தி எது? இல்ல, நின்னாலே ஜெயிக்கணும். அதாவது தப்பு பண்ணாம ஏதாவது நடந்ததா சிம்பத்தி வரணும். நீங்க எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து இன்னைக்கு தோத்து மன்னிப்பு கேட்கறேன்ல. இப்போ ஊழல் நடந்திருக்குதான், நாங்க பண்ணியிருக்கோம் தான், உங்களை நிறைய கஷ்டப்படுத்திருக்கோம் தான், இனி இப்படி ஒருபோதும் நடக்காது, ஒரு தடவை இந்த திராவிட கட்சிக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா என்ன பண்ணுங்க? மன்னிப்பாங்க. ஜெயிக்க வைக்க மாட்டேன், உங்களை மன்னிச்சிட்டோம், ரொம்ப சந்தோஷம்பா, ஆனா தோக்கடிச்சிங்களா? ஆமா, மன்னிக்க தானே செய்யறோம். படையப்பா பாத்திருக்கீங்களா? பொண்ணு எடுக்க வரேன்னு தான் சொன்னேன். உன் பொண்ணு வந்து இப்ப மருமக நான் சொல்லவே இல்லை. என் புள்ளியோட மனசு எனக்கு தெரியும். படையப்பா கூட்டு வாடா அப்படின்ற மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்கலாம். ஓகே, ரைட். நீங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கறீங்க. பெரிய மனுஷன் ஆக்கி விட போறீங்க. யார? மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன். அந்த மக்களை பெரிய மனுஷன் ஆக்கிற வேண்டியதான், வேற என்ன? அதுதான் கடைசியா ஜெயிச்சுட்டு வந்துட்டு நம்மளால் வழக்கம் போல பிஎஸ் பாபு அப்படி பண்ணுவாரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே சின்ன சின்ன இதுதான் என்னமோ கேட்டீங்க, அதுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் ஆன்சர் வாங்கலையே. என்னது? ஏதோ கேள்வி கேட்டீங்களே இப்போ கடைசியா. அவ்வளோதான். இதுதான் குளத்தூரை பற்றி தான் கேட்டீங்களா? இல்லை, உள்ளாட்சி தேர்தலில். உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. ஜெயிச்சிருவாங்க. ஆமாம். இல்ல, எனக்கு புரியல. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அது நடந்துருமா? நடந்துரும். அங்க ஒர்க் அவுட் ஆகும்போது இங்க ஒர்க் அவுட் ஆகாதா? அங்க ஒர்க் அவுட் ஆகும், இங்க ஓரம் தான் கட்டும். ஏங்க, அது அவருடைய தனித்துவங்க. அவர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்மளாம் முடியாது, இதெல்லாம் அரசியல் கிடையாது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இது உங்களால் இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க, உங்களால் இவ்வளோ தாங்க பண்ண முடியும், உங்களுக்கு இவ்வளோ தாங்க கெப்பாசிட்டி அப்படின்னு நம்மலாம் பேசிகிட்டு இருந்த வேலையில், நினச்சிட்டு இருந்த வேலையில் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, நான் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து அவர் அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வேற ஒன்று ட்ரை பண்ணணும். அது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேற ஒன்று ட்ரை பண்ணணும். அதே மாதிரி சட்டை, அதே மாதிரி பேண்ட்டு, அதே மாதிரி துண்டு சுற்றுறது, அதே மாதிரி தூக்கி அடிக்கிறது, அதே மாதிரி கலோக்கியெல்லாம் பேச நினைக்கிறது. இது தலைவர்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். இது அவரோடது. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து விஜய் லீடர்ஸ்னு ஒன்று வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டு அவரு வேற ஒன்று பண்றாருல, டக்குன்னு காலில் விழுவுறாருல. வேற யாரும் விழுந்தது இல்லை இது வரைக்கும். தொண்டர்கள் முன்னிலையில மேடையிலே காலில் விழுவுறாரு. வேற யாரும் பண்ணது கிடையாது. அப்போ ஒன்று அவரு ஒன்று புதுசா ஒன்று ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு, வேற ஒன்று நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, மீடியாவை ஹேண்டில் பண்றது அவருக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயம். அப்போ அவரு வந்து ஒரு டார்கெட்டா வைக்கிறாருன்னு வச்சுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் ஒரு டார்கெட்டா வச்சு பேசுறாருன்னா அப்போ அவர் வந்து அடிப்பார். ஏன்னா அவர் ஏடிஎம்கேவையே எதிர்கட்சியா இல்லாம ஓரம் கட்டி அவரோட சோசியல் மீடியா டீமை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு எதிர்கட்சியா வந்து நிக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு. அவரை வந்து ஓரளவுக்கு நம்புவாங்க. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அவரை ஓரளவுக்கு நம்ப வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு கேட்டா, கட்சி இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, அந்த பின்புலம் இருக்கு, இந்த பின்புலம் இருக்குன்றீங்க.
அப்புறம் வந்து சினிமா செய்திகளை பார்க்கறது இல்லை, நக்கல் அடிச்சுட்டுலாம் வந்து போயிருக்கீங்க. இப்பயும் வந்து சோஃபா மாடல், குதிரை பேரம் இதையே தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுத்து பேசுறதுக்கான வேலைகள் இல்லாமல் இருக்கு. இன்னும் நீங்க நம்புறதெல்லாம் ஆர்எஸ் பாரதிகள், ஆர் ஆசாக்கள் இந்த மாதிரி நபர்கள் வரீங்க. சரி, ஜென்சி இல்ல, அதுக்கு இல்ல ஒரு இளைஞர் பட்டாளத்தை நம்பலாம். ஜென்சியை கூட விட்டுருங்க, ஜென்சி அவங்கள்ட்ட கிடையாது. இளைஞர் பட்டாளம்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களை வந்து கூப்பிட்டு ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி போடுறீங்க. அவங்க என்ன பண்றாங்க? இன்னைக்கு பண்ணிருக்காங்களே, அதுதான் பண்ணிருக்காங்க, பாத்தீங்களா? பார்த்தேன். இல்ல, அதெல்லாம் பார்க்கக்கூடிய விருப்பம் இல்லைன்னு வச்சுங்க. அது சும்மா மேலோட்டமா பார்த்தேன். ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ இந்த கிண்டல் பண்ற மாதிரி ஒண்ணு, ஸ்பூஃப்ன்ற மாதிரி ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்களுக்கே தெரிய வேணாமா? இது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம பேச வேண்டிய, பண்ண வேண்டிய விஷயங்கள் வேற, ஆனா நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் வந்து வேற. இன்னைக்கு அவரையோ அந்த கட்சியையோ கிண்டல் பண்ணிட்டா அது வந்து மாறிடுமா? அந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துருமா? நான் தான் கிண்டல் பண்ணிட்டேன்ல, எனக்கு அது போதாது. நான் கூட தான் கிண்டல் பண்ணுவேன், அது போதும். நீங்களும் தான் கிண்டல் பண்ணுவீங்க. எவ்வளவோ பேரை கிண்டல் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சிவசங்கர் அவர்களை வந்து ஏதாவது சொல்றோம், இல்ல அண்ணாமலை அவர்களை எதுவும் சொல்றோம், இல்ல செல்லூர் ராஜு எதுவும் சொல்றோம். அதனால என்ன அவங்களுக்கு என்ன ஆயிடும்? ஓட்டு வந்து கம்மி ஆயிடுமா? இல்ல அவங்களை வந்து இது பண்ணாம போயிடுவாங்களா? இல்ல நம்ம தான் போய் தேர்தலில் நிக்க போறோம்? அது கிடையாது. நீ ஆக்கப்பூர்வமா மக்களுடைய தேவைகளை என்னன்றதை எடுத்து சொல்லணும். சும்மா அவங்க ரீல்ஸ் போட்டாங்க, சும்மா இந்த முதலமைச்சர் இப்படி சாஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்தாரு, இத பத்தி பேசுறது, ரீல்ஸ் கிடைக்கும், 5 ரீல்ஸ் கிடைக்கும், அது அவருடைய இயல்புங்க. இந்த முதலமைச்சர் இப்படி உட்கார்ந்து இருக்காருன்றது அவருடைய இயல்பு. அதை வந்து நம்ம வந்து போய் சொல்ல முடியாது. நீ என்ன இப்படி உட்காந்துருக்க, அப்படி உட்காந்துருக்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இப்போ இதே மாதிரி வேற ஒருத்தர் சொல்ல முடியுமா? இப்படி உட்காந்துருப்பாரு ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு, ஒருத்தர் இப்படி உட்காந்து இப்படி தூங்குவாரு, ஒருத்தர் இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே தூங்குவாரு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி ரீல்ஸ் தான் வந்து காரணம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அதே ரீல்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அதே தானே நீங்களும் அதே தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றேன், அந்த ஃபார்முலா நல்லா இருக்குன்னா அதை நாங்களே எடுத்துக்கிறோம். அந்த ஃபார்முலா அவங்களுக்கு, இது உங்களுக்கு கிடையாது. நீங்க அதாவது இந்த இப்போ இதய முரளி படத்துல வேற வேற கொஸ்டின் பேப்பர்ரா, அதாவது இதய முரளி படத்துல நம்ம சுதாகர் அதே அவன் கேள்வியே எழுதி போட்டு வந்திருக்கான்டான்ற, அதுதான் இவங்க பண்ண வேலை. புதுசா ஏதாவது போய் பண்ணுங்கடா, தூங்கிட்டு நல்லா எந்திரிச்சு போய் அந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு வரானா எல்லாரும் பார்ப்பாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க, பயங்கரமா பண்ண. நல்லா அந்த சாருக்கு தான் தெரியும். ஏய், அது கேள்வி எழுதிருக்க அந்த மூதேவி, அது இன்னொருத்த எழுதுவான்ல, அதுதான் இவங்க. என்னடா பண்ற சார்? ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டான் சார். மூதேவி அவனே கேள்விதான் எழுதிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. அது கேள்வி மேல எழுதியாச்சு, அதுக்கு ஆன்சர் எழுதுனா அதே கேள்வி திருப்பி எழுதிட்டு வந்துட்டு நாங்களும் பாத்தீங்களா கலாச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னா திருப்பி திருப்பி நீங்க எல்லாம் இழுத்துட்டு பின்னாடி இழுத்துட்டு போறதுக்கான வேலையை தான் பண்றீங்களே தவிர முன்னோக்கி போறதுக்கான எந்த வேலையும் ஒரு நாளும் நடக்கல. இல்ல சொன்னா நாக்கு பூச்சி இன்னைக்கு நாகபாம்பா மாறிச்சு. ஆக்சுவலா அந்த படம் பார்க்கல, இந்த TN2026 சும்மா அந்த யூடியூப்ல சீன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். தம்பிராமையா அவருக்காக அந்த படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சும்மா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் நாக்கு பூச்சி நாகப்பாம்பா மாறுறான்? அந்த மாதிரி வந்து மாற போகுது, கிழிக்கும். அதெல்லாம் ஒரு காலத்துலயும் மாறாது. நாக்கு பூச்சியா இருக்கும் போதே அடிச்சு எதாவது அடிக்கணுமோ அடிச்சு அச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நாகப்பாம்பா மாறுற வரைக்கும்லாம் வச்சிருக்காங்க. ஏற்கனவே நாகப்பாம்பா ஆனதை தான் நாக்கு பூச்சியாக்கி இன்னைக்கு போட்டு வச்சிருக்காங்க. நீங்க திருப்பி நீங்க படம் எடுத்து நாகப்பாம்பாகி கொத்தி விஷத்தை கக்கி நீங்க மறுபடியும் படம் எடுத்து நிக்கிறதுக்குலாம் வேலைகள் கிடையாது. அதுக்குள்ள நிறைய நாகப்பாம்புகள் வந்துருச்சு. தாவேக்கா பண்ண அட்டூழியத்தை எல்லாத்தையுமே சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்தே எடுப்பாங்க படம். ஓகே, எடுத்துட்டு போ, ரிலீஸ் பண்ணணும்ல. அடக்குமுறைன்னு சொல்லிட்டாங்க, அதுலயும் ஒரு ஆதாயம் தேடுவோம்ல. தேடிட்டு போ. 100 கோடி. உன்னோட அதிகபட்ச தேடல் என்ன? யூடியூப்ல தானே இருக்க போகுது. ஆமா, யூடியூப்லயும் இல்ல உன்னுடைய சேனல்ல இருக்கும். அதுதானே உங்களுக்கு ஒரு 4 சேனல் இருக்கும். கந்தன்மலை மாதிரி நானும் யூடியூப்ல பண்ணிட்டு போ. 1-2 மில்லியன் வியூஸ் வந்து வந்துருச்சுன்னா போட்ட காசை விட அதிகமா வந்துருச்சுல்ல. ஆமா, நீ செலவு பண்ண காசை விட அதுல அதிகமா வந்துருச்சு. நான் ஒண்ணு பார்த்தேன், இப்ப நீங்க படம் சொன்ன ஞாபகம் வருது. சிவாஜி படத்துல ரஜினி அவர் சிலைக்கு அவரே மாலையை போடுவார்ல, அந்த மாதிரி வந்து ஜனநாயகனுக்கு 9 AM ஷோ. அப்புறம் யோ 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 பாரியா, அந்த அநியாயத்தை பாரியா, அந்த ஆள் நடிச்ச படத்துக்கு அந்த ஆளே 9 AM சைன் போட்டு மாதிரி ஸ்பெஷல் ஷோக்கு அனுமதி கொடுக்கறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அதுதான் தன்னுடைய படத்துக்கு தானே 9 AM ஸ்பெஷல் ஷோக்கு கையெழுத்து போட்ட ஒரே தலைவன் விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. டிக்கெட் புக்கிங் எப்போ ஓபன் பண்ணி தருவாங்கன்னு தெரியல. புக்கிங் இன்னும் 2 நாள்ல பெங்களூர்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கனடால ஓபன் அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க ஊர்ல இன்னும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம என்ன பெங்களூருக்கு போயிட்டு அங்க இருந்து புக் பண்ணுவோம்.
வேணாம் அவ்வளோ காமெடிலாம் வேணாம். இங்கேயே இவ்வளோ தேட்டர் இருக்குது. இல்லை இன்னும் ஒரு 2 daysல வந்து ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாளுக்குள்ளே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். சகல என் அடியை பார்த்தது இல்லையா? நான் போட்டியா இந்த படம் ஜெயிலர் 2வா? ஆடியோ லான்ச் அங்கே வைக்கிறேனே மலேசியாவில். அப்படியா? ஆமாம், நீங்கள் எங்கே வச்சிங்களோ யார்கிட்ட பிடிச்சிங்களோ அதே இடத்துலயே. ஓ அதே காப்பி பேஸ்ட் அதிகமா? ஓ தலைவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு. அதாவது மலேசியாவுக்கு இவர் ஒருத்தர் போனார். ஒருத்தர் ஒரு நடிகரா அவர் வந்து போறாரு. அப்படி ஒரு க்ரௌடு காசு கொடுத்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வர அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அன்பு அவர் மேல இருந்துச்சு. ரஜினி கமல் 2 பேரும் போனாங்க மலேசியாவுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்காக. இதுக்கு அந்த கலை நிகழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏதோ நிதி திரட்டுறது இதுக்காக. ஒன்றும் இல்லை, க்ரௌடே இல்லை. ஏன்னா எல்லாருமே போனாங்க. ரஜினி, கமல், அவரு, இவரு, விஷாலு, மாபெரும் நடிகர்கள், ராம்கி, கிம்கின் எல்லாருமே போயிருந்தாங்க. ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் இது ஆகலை. அப்போ திடீர் பயணமா இருக்கும். திடீர் பயணம்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படிங்க திடீர்னு கிளம்பி வாங்க 2 பேரும் மலேசியா போகணும்னு போவாங்களா? பிளான் பண்ணி எல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லி தான் போனாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இல்லாத வரவேற்பு ஒருத்தருக்கு இருக்குன்னா புரிஞ்சுக்குங்க, அது கிடைக்காதுங்க. அவருடைய பீக்ல வராருங்க, அது வித்தியாசம் இருக்குங்க. அவரு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரீம்ல எனக்கு நான் முடிச்சுக்கிறேன்றாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் நீ படம் நடிக்க மாட்டேயா அப்படின்னா அப்ப நான் உன்னை பார்க்க முடியாதானா? ஆமா, என்ன நீ பார்க்க முடியாது. அப்ப நீ என்ன பண்ணா, அரசியலுக்கு போறேன். அப்ப அரசியலுக்கு போனா அப்புறம் நீ சிஎம் ஆயிடுவியா? அது எனக்கு தெரியாது. நான் அரசியலுக்கு போறேன். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த மனுஷன் இவ்வளோ பீக்கில் இருக்காரு, இவ்வளோ சேலரி வாங்குறாரு, இவ்வளோ ஃபேன்ஸை வச்சுட்டு இங்கே போறேன்றாருன்னு போது அப்போ அவனுக்கு தோணும்ல, சரி நம்ம இவருக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், அப்படிதான் அப்படி போகணும்னு வரும்ல. நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலத்தெல்லாம் கடத்தி போனீங்கன்னா அது என்ன நடக்குங்க? இன்னமும் நீங்க அடுத்து ஜெயிலர் 2 வச்சிருக்கீங்க. ஜெயிலர் 2க்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் தர்மன் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க படம் பண்ணுங்க, பண்ணிட்டு போங்கல. அந்த பீக் இருக்குல்ல, அது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் நம்பர் 1 ஆக்டர் தான், நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் தான், நீங்கள் டாப் ரேஞ்சில் இருக்கீங்க, உங்கள் சேலரி ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் இந்த இது இருக்குல்ல, அது இங்கே இல்லை. அது வந்து முடிஞ்சிருச்சு. அவரோட ஈரா எப்பயோ முடிஞ்சிருச்சுங்க. ரஜினிகாந்த்ன்ற இந்த ஈரா வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இன்னும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அது ஃபேன்ஸ் போய் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு இதுவாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன சொல்லணும்னா, ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கு ஒரு பெரிய ஏக்கம் வந்து இருக்கு. ஒரு நல்ல கமர்ஷியல் படம். இப்போ கருப்பெல்லாம் ஏன் ஓடுச்சுன்னா அதுக்கு ரீசனே சொல்லிட்டேன். எல்லாம் வெறி பிடிச்சி போய் தெரிஞ்சிருந்தாங்க, பாலிடிக்ஸ் அது இதுன்னு பார்த்து டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி படம் ஒரு மாதிரி இருந்தாலும் இதை போய் மொக்க பண்ணாதீங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுருங்க, நல்லா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா இருக்குப்பா சாய் அபயங்கிற போட்டு குத்திக்கலாம். ஒரு வார்த்தை கூட புரியல, பட் பரவாயில்ல, நல்லா இருக்கா, கொஞ்சம் வைப்பா இருக்கா, ரைட் ஓகே, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க, படம் முடிஞ்சிருச்சு, படம் வந்து ஓகேன்ட்டாங்க. ஆனால் ப்ராப்பர் கமர்ஷியல் படம் கொடுத்துட்டு இருந்த ஒரு நபர் இப்போ இல்லாதது அங்கே எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. பண்ண வேண்டியவங்க பண்றது இல்லை. சிவகார்த்திகேயன் மாரி நல்ல கமர்ஷியல் படம் பண்ண வேண்டிய ஆட்கள் பராசக்தி மாரி போய் படத்தில் நடிச்சு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க, மக்களை பிடிச்சி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. சூர்யா மாதிரி சூர்யா இப்போதான் திருப்பி வந்துகிட்டு இருக்காரு. அது வேற ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. இண்டஸ்ட்ரியில் போய் எல்லாருமே போய் பார்த்துட்டாங்க, ஆனால் பார்க்காதது 2 பேர் மட்டும்தான். முதலமைச்சர் பார்க்காதது 2 பேர் தான். ஒன்று தலைவர், இன்னொன்று வந்து சூர்யா அவர்கள். அப்போ பார்த்துக்கோங்க, அடுத்தது நம்ம தான் அப்படின்ற மாதிரி. ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஃபோனில் கூட பேசியிருப்பாரு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ரெண்டாவது சூர்யாவும் ஃப்ரெண்டு, அவரும் ஃபோனில் பேசியிருப்பாரு. இல்லை அப்பாயின்மெண்ட் ப்ராப்ளம் ஏதோ, இதுக்கெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து விட்டுறலாம். சிவகார்த்திகேயன் கூட நேற்று வந்து சொல்றேன், அதெல்லாம் வந்து சும்மா ஹம்பக்குங்க, சும்மா அதெல்லாம் ஜாலியாக கிரியேட் பண்ணி விடுறது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கு இங்கே பெரிய ஒரு இது கேப் விழுந்துருச்சு. இவரது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தானே அந்த படத்தை நம்ம போய் பார்க்கணுன்னாது போயிடுவோம். அதை வந்து நம்மள்ட்ட அவர் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு அவருடைய 50வது படத்துக்கு அப்புறம் அதை அவர் கரெக்டாக பண்ணிட்டு வந்தார். கரெக்டாக நண்பன், காவலன், துப்பாக்கி, தலைவா, ஜில்லா, தெரி அப்படின்னு ஒரு மாதிரி கொண்டு வந்தார். இதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், புலி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கலாம், ஆனா அந்த கரெக்டா எடுத்துட்டு வந்திருந்தாரு அந்த கமர்ஷியலை. அதை யாருமே அதை சரியா பண்ணல. அவர் காம்படிட்டர் அந்த அஜித் வந்து அதை சரியா எடுத்துக்கல. அவர் அதிகபட்சம் 2 படம் பண்ணார், ஒன்னு வீரம், இன்னொன்னு விவேக, இது விஸ்வாசம். இந்த 2 படம் தான் அவர் பண்ணது.
அப்போ அந்த இடத்துல அவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாரு. அவர் படங்கள் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அது ஓகே. பட் ஆனா அந்த கமர்ஷியலா ஒரு காம்படிட்டரா இருக்கார்ல, அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆயிடுறாரு. அந்த இடத்துல சூர்யாவோட படங்கள் சிங்கம் 2க்கு அப்புறம் எதுவுமே வந்து தியேட்டருக்கு வந்து சரியா வரல. நல்லா பண்ண 2 படங்களும் ஓடிடிக்கு வந்துருச்சு. தியேட்டர்ல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய 2 படமும் ஓடிடிக்கு வந்துருச்சு. அவர் கமர்ஷியலா பண்ண படங்கள் எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்ப இந்த இடத்துல யாருமே இல்ல. அப்புறம் சிவகார்த்திகேயன் தான் ஒருத்தர் வராரு. ஓகே, இவர் படங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட போகலான்னு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பராசக்தி அப்படின்னு வந்து இறங்கிட்டாரு. மக்கள் குழம்பிட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு, இந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு. சரி, அதனால இப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணாருனா தான் அந்த கமர்ஷியலுக்கான கேப் இருக்கு, அதை ஃபில் பண்ணிக்கிங்க முடிஞ்சா. அப்புறம் இது மாநகராட்சியில் ஒரு 6 பேரை வந்து இது பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா தானே? சும்மா தானே, பொழுது போகலை, 6 பேர் இருந்தாங்க. சரி, அவங்க பேரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தாங்க. நிறையா இருக்குது, ஊழல் வாங்கியிருக்கீங்க, முறைகேடு பண்ணியிருக்கீங்க, டெண்டரில் ஏதோ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி விட்ருங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு ஒரு டேப் வாங்கி தரேன், எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தர சொல்லுங்க. உங்களுக்கு டேப் வாங்கி தரேன் உங்கள்டே. ஃபஸ்ட்டு நான் தான் கேட்டேன். அடங்க, இது என்னங்க பண்ணுறது? இதை நான் ஓப்பன் பண்ணால் அது ஒன்று போதுங்க. எதுக்காகன்னா, மண்டல சுகாதார அலுவலர் டாக்டர் தேவி கலா 9 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வாங்கியதாக போலி பில்கள் சமர்ப்பித்ததாக குற்றச்சாட்டு. மூத்த பூச்சியியல் நிபுணர் சிவபொற்கொடி வேலை வாங்கி தருவதாக கூறி 6 லட்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு. உதவி செயற்பொறியாளர் ஆனந்த் ராவ் கட்டிட உரிமையாளரிடம் 2.5 லட்சம் லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு. மாநகராட்சி சாலை பணியாளர் அனைத்து அனுமதிகளும் இருந்தும் வீட்டை சீல் வைப்பதாக மிரட்டி 50,000 லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு. பில் கிளர்க் துர்கா மற்றும் அவரது கணவர் மெக்கானிக்கல் துறை ஒப்பந்ததாரரின் பில்லை நிறைவேற்ற லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு. இதனாலதான் இவங்கெல்லாம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 6 பேர் பணியிடை நீக்கம் தான் செய்யிருக்காங்க. இது எல்லாமே குற்றச்சாட்டா இருக்கு. இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இவங்க வந்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பாங்க தெரியல. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. நல்ல முன்னெடுப்புனா இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும். இப்போ இந்த மாதிரி மாநகராட்சி நம்ம அடிக்கடி சொல்றதா, மாநகராட்சியில் இருக்கவங்க அடிக்கடி கீழே இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் இந்த விஷயங்கள் இந்த நம்பர் கொடுத்தாங்கல்ல, அது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுல நிறைய புகார்கள் வருது. சரி, ரிலீஸ் பண்ண உடனே இன்னைக்கு முதல் நாள்லயே இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. 1 by 1 வரும். ஏன்னா ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல, உங்களுக்கு கொடுத்த அடுத்த நாளே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் வந்து எடுத்திருக்காங்க. புகாரோட அந்த கணக்கு வரும், அதான் சொல்லுவாங்க, கண்டிப்பா அது சொல்லுவாங்க. அப்படி இந்த மாதிரி புகார்கள் மூலியமாக வந்தவங்கள குற்றச்சாட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை களை எடுக்கிறாங்கன்னா அதுதான் முக்கியம். அதிகாரிகள் தான் மெயின். நீங்க அமைச்சர்கள்லாம் நீங்க நல்லவங்களா இருக்கலாம், முதலமைச்சர் நல்லவரா இருக்கலாம், எல்லாம் கரெக்ட் தான். அதிகாரிகள் செயல்படுறவங்க சரியா இருக்கணும்ல. அதனால நல்ல விஷயமா தான் பார்க்கலாம். மாற்றம்னு ஒன்று கேட்குறாங்கல்ல, அதுக்கான முன்னெடுப்பா இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பஸ்ஸு வந்து ஒரு 2000 பஸ்ஸு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, ஏசி பஸ்ஸு வாங்குறேன்னா அதுக்கும் வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ண வேண்டாம், என்ன ப்ரைஸ் ஏத்தாதீங்க, அது வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பதிலா ஆடு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல, அதுல வந்து இதை வந்து இது பண்ணலாம். இந்த டிக்கெட் கொடுக்கும்போது பின்னாடி வந்து ஆடு கொடுக்கறது, இல்ல பஸ்ல வந்து ஆடு கொடுக்கறது, ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களே படத்துக்கு, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த நகைக்கு எல்லாம் ஒட்டுவாங்கல்ல, நகை கடையில ஒட்டுறது, இந்த மாதிரி பின்னாடி டோர்ல வந்து ஒட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து உள்ளே எல்இடி ஸ்கிரீன் மாதிரி இருந்துச்சுன்னா அதுல டிஸ்ப்ளே பண்றது மாதிரி சில விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த ஹேங்கிங் அது எக்கச்சக்கமா எல்லாமே இருக்கு. அதுல வந்து நீங்க வருவாயை வந்து உயர்த்திக்கலாம். டிக்கெட் பிரைஸை ஏத்த வேணாம். 2100 பஸ்ஸோ என்னமோ சொல்லியிருக்காங்க, 2000மோ 2100 சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஏசி பஸ்ஸா வந்து இறக்குங்க, நார்மல் பஸ்ஸே இருக்கக்கூடாது, எல்லாம் ஏசி பஸ்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயம்தான். டிக்கெட் பிரைஸே ஏத்தாம எப்படி பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, அட்வர்டைஸ். ஏன் நீ இதுல தான் பண்ணணுமா, டிக்கெட் பிரைஸ் ஏத்தணுமா, எதுக்கு பதில் இதுல பண்ணு, உங்கள்ட்ட இருந்து காசை வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஆல்ரெடி தான் மெட்ரோ கிட்ரோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே. மூவி படம் போகுதுன்னா அப்படியே மெட்ரோவே அந்த இது விளம்பரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அவ்வளோதாங்க. அப்புறம் அனந்தஜித் அவர்களை வந்து இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கையோட கால் பண்ணுறீங்களா? இல்லை, நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ராஜ்மோகனால் துறை சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஜூனியர் விகடனில் ஒரு சின்ன கட்டுரையிலேருந்து ஒன்று போட்டிருக்காங்க. தமிழக அமைச்சரவையிலேயே பள்ளி கல்வித்துறை தான் சென்சிட்டிவான துறை, அதற்குண்டான முக்கியத்துவத்தை அமைச்சர் ராஜ்மோகன் கொடுப்பதில்லை என்கிறார்கள்.
பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள். அதிமுக ஆட்சியில் செங்கோட்டையனும் திமுக ஆட்சியில் அன்பில் மகேஷையும் பள்ளி கல்வித்துறைக்கென பிரத்யேகமாக நியமித்திருந்தனர். ஆனால் தமிழ் வளர்ச்சித்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறையுடன் சேர்த்து பள்ளி கல்வித்துறையையும் ராஜ்மோகனிடம் வழங்கியிருக்கிறது தாவேகா அமலிடம். இதுபோக முதல்வர் விஜய் பங்கேற்கும் கூட்டங்களுக்கு நெறியாளராகவும் அவரே தொடர்கிறார். இப்படி இருக்கும் சூழலில் அமைச்சர் ராஜ்மோகனால் துறை பிரச்சனைகளை முறையாக கவனித்து தீர்க்க முடியுமா என்பது சந்தேகம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு காமன் மேனா ராஜ்மோகனால இதை பண்ண முடியாதுன்னு ஏதாவது டவுட் இருக்கா? அப்படிலாம் இல்லையே. உனக்கு ஏதாவது இருக்காப்பா அந்த மாதிரி? ஏன் அப்புறம் உங்களுக்கு மட்டும் இந்த டவுட் வருது? ஜூவில ஸ்பெஷலா உங்களுக்கு மட்டும் அந்த டவுட் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. எனக்கு புரியலங்க. அந்த துறையில செங்கோட்டையனும் அன்பில் மகேஷும் இருந்தாங்களாம். அவங்களால பண்ண முடிஞ்சதை ராஜ்மோகனால பண்ண முடியாதா? ஏன் என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி அவங்களுக்கு 2 பேருக்கு இருக்கு, இவருக்கு இல்லை? அவங்க 2 பேரும் ஆலமர கட்சி, இவங்க புதுசா வந்தவங்க. ஏங்க அது ஆலமர கட்சியோ ஓலமர கட்சியோ அது பிரச்சனை இல்லை. ஏன் இவரால் முடியாதுன்னு உனக்கு சொல்லணும்ல. சரி, விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் அவர் நெறியாளராக பங்கேற்கிறாருன்றீங்க. நெறியாளராக அவர் எத்தனை நிகழ்ச்சியில பங்கேற்றுட்டாரு? அவர் வந்து முதலமைச்சராக ஒரு அப்புறம் திருச்சி கிழக்கு போயிருக்காரு, இன்னைக்கு வந்து கரூருக்கு வந்து போயிட்டு வந்திருக்காரு. நடுவில் ஏதாவது அவங்க இந்த ஃபங்க்ஷன் இருந்திருக்கும், அந்த பனையூர் ஆபீஸ்ல ஏதாவது நடந்திருக்கும். அதனால என்ன, இதனால அவரோட வேலை என்ன கெட்டு போச்சு? இப்ப ஏன் மற்றவங்களையெல்லாம் நீங்கள் வந்து சொல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவான இந்த விஷயத்த வந்து, ஏன் சென்சிட்டிவான விஷயத்த ஒரு செங்கோட்டையன் அவர்களால் பண்ண முடியும்? சரி, செங்கோட்டையனா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்கிறீங்க. ஒரு அன்பில் மகேஷால பண்ண முடியுன்றத ஒரு ராஜ்மோகனால பண்ண முடியாதா? இது எனக்கு புரியவே இல்லை. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மமா தெரியல. தனிப்பட்ட வன்மமா இல்லை எதுவும் வந்து காரணங்களா இருக்கலாம். ஒன்று அவருக்கு வேண்டாதவங்க இல்லை அவருடைய ஒரு கூடவே இருக்கிறவங்க யாராவது கூட இதை மாதிரி வந்து பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன் ஜூனியர் விகடனுக்கு இந்த வேலைன்னு எனக்கு தெரியல. ஏன் அவர் மேலே நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. ரெண்டாவது, தமிழ் வளர்ச்சித்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறையுடன் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு. அதாவது அவரால் வந்து முடியல, அவர் கஷ்டப்படுறாருன்னு சொன்னா பரவாயில்ல, அதுக்கு மேலே ஒன்று போட்டிருக்காங்க. அது தமிழ் பள்ளிகள் 2 துறை கொடுப்பது இல்லையா? அதாவது அதற்கு உண்டான முக்கியத்துவத்தை அமைச்சர் ராஜ்மோகன் கொடுப்பதில்லை. இப்போதானே ஒரு 15 ஸ்கூலுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அளவு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காரு. என்னமோ தெரியல, சம்திங் ஏதோ தப்பா இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று தப்பா இருக்குது. ஏன்னா அந்த ஒரு கார்டு நான் ஒன்று பார்த்துருந்தேன். ஒரே இதில் வந்து 2 வெவ்வேறு கருத்துக்கள் தாவேக்கால. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இந்த மாதிரி தனியார் பள்ளிகளை வந்து இது பண்ணாமல் அரசு இது பண்ணுன்றாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் வந்து தனியார் பள்ளிக்கு வந்து 15 இதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. இந்த கருத்து வந்து வேறுபடுது அப்படின்ற மாதிரி ஒரு கார்டுமே வந்துருந்துச்சு. வேணாலும் இருந்துட்டு போகலாம். அது ஜூவில வருதுன்றப்போ ஜூவில யாரு வந்து இணக்கமா இருப்பாங்கன்றது நமக்கு அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் நான் சொன்னேன், ஏன் அவர் மேல மட்டும் இந்த மாதிரி ஒரு இது எண்ணம் வருது உங்களுக்கு? எல்லாருக்கும் வந்து துறைகள்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு 2 துறைகள்லாம் கூட இருக்கு. முதலமைச்சரே அத்தனை துறையை வச்சிருக்காரு. அவர் மேலாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. ஆனா ராஜ்மோகன் மேல மட்டும் ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது? நோ, ஏதோ தப்பா இருக்குதுண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. அதுக்குள்ளேயும் அதெல்லாம் வரும். 2 மாசம் தானே வரும். அதெல்லாம் ஆரம்பத்திலே கூட இருந்திருக்கலாம். அது இப்ப கொஞ்சம் அதுக்குள்ள குடும்ப சண்டையா அதாங்க செய்யும். ஒரே மாசத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரது இல்லையா? ஒரே வாரத்தெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கு. உடனே இவன் தாண்டா அனுபவம் போட்டிருக்கான்னு சொல்லக்கூடாது. அது வேற. ஆனந்தஜித் அவர்களை வந்து ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கூட்டுனு வா காட்டுக்கு கூட்டுனு வா அப்படின்னு. நான் கூப்பிட்டுட்டேங்க. அவரும் வந்து வரேன்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் அவர் வந்து இப்போ கொஞ்சம் அவருக்கு அந்த பதவியெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வரேன் பிரதர், நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வரேன். நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஓகே பண்ண சேனல்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வந்து வரேன் அப்படின்னு ஒன்று வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நான் கூப்பிடாமல் இல்லை, அவரும் வரலன்னு சொல்லலை, வருவார், கண்டிப்பாக வரேன். வரும்போது கண்டிப்பாக நம்ம இன்டர்வியூ எடுப்போம். அப்புறம் முடிச்சுக்கலாம். அவன் முடிக்கணுன்றான் போனோம்ல. இது ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு குடும்பங்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. திருச்சியில் கிராஃபோர்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே பாலம் கட்டிகிட்டு இருக்காங்களாம். 4 வருஷமாக அந்த பாலம் கட்டிகிட்டு இருக்காங்களாம். இப்போ யாருன்னா அந்த கான்ஸ்டியூஷன் என்ன கே நேரு அவர்களோட தான் பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி முடியவே இல்லை. இது யார்கிட்ட எங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுதுன்றது தெரியல. இந்த பாலம் கட்டுறதுனா அது வந்து ரூட் மாற்றி விட்றாங்க, மன்னார்புரம் வழியாக வந்து ரூட் மாற்றி விட்றாங்க. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, டெய்லியுமே வந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன்னா பீக் ஹவர்ஸில் வந்து அங்கிட்டு வந்து போகவே முடியல அப்படின்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. பாலம் இதெல்லாம் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் தானே, ஆதவ அர்ஜுனா தானே.
ஆதவ அர்ஜுனா அவர்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். அவரை தான் போய் பார்க்கணும். அவர் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை தான் வந்து அங்கே தான் கவுன்சிலர் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே அதெல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. இருக்காங்க. அதெல்லாம் இருப்பாங்க. அவங்க மூலியமா போக முடியலன்னா நீங்கள் நேரடியாக அமைச்சர் அவர்களை தான் வந்து தொடர்பு கொள்ளணும். அதுதான் வந்து சரியானதா இதான் இருக்கும். இருக்கும். பாருங்க. இன்னும் இருக்கு 2-3 விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. தப்புன்னு சொன்னா ஜிஎஸ்டி பத்தி நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. நமக்கும் தெரியாது. கடைங்களுக்கு வந்து இதுன்னா அது பேசுவோம் கண்டிப்பா. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எடுக்க வேண்டியது இருக்குது. அது பேசணும். இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, அவரு ஏதோ ஒரு ஊர் சொன்னாரு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சுடுகாடு இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாரு, வாய்ஸ். அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கும் ஒரு சீக்கிரமா அது ஒரு வீடியோவாகவே நம்ம போடலாம். மெடிக்கல் நம்ம நேற்றுக்கு பேசணும். அந்த மருந்து வந்து ஆல்கஹால் லெவலில் வந்து அவ்வளோ 95% வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோம். அது இல்லை வித நம்ம இந்த ஆல்கஹால்லாம் கிடையாது, இது வந்து நம்ம வேற ஆல்கஹால் இதுக்காக கொடுக்கப்படுற ஒரு ஆமாம் இது. அது அதைத்தான் நம்ம ஏரிதாஸ் வந்து அது இது பார்த்தீங்களா மாற்றி விட்டு நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு இதை கொடுக்குறாங்க அப்படின்னு இது வரைக்கும் நீ இதை பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை, இப்போதான் நான் முதல்ல பார்க்குறேன். இது உன் வாழ்க்கையிலே இதை நீ குடிச்சதே கிடையாது. இல்லை, நான் குடிச்சதே கிடையாதுங்க, எங்களுக்கு குழந்தைகளுக்குலாம் கொடுத்ததே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுறாரு. அதான் சொல்றேன், மடை மாத்துறதுக்கு என்ன அந்த மாதிரி கொடுக்கறதே கிடையாதான். இப்போ இதெல்லாம் மாதிரி இந்த மாதிரி இந்த பாட்டில் இருக்குங்களா, இந்த மாதிரி பாட்டில் இங்கே கொடுக்கறதே கிடையாது. இன்னொருத்தர் வந்து இதோட டீட்டெயிலே வந்து அனுப்பியிருந்தார். அந்த கவர்மெண்ட்ல என்ன கொடுக்குறாங்க, அது எந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட்டிருக்குன்னு அதுல இந்த பேரே கிடையாது. இது எங்கேயோ யாரோ பிளாக்ல ஒன்றும் இது பண்ணி வாங்கி வச்சிருந்ததை கொண்டு வந்து இவர் போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அரே பைத்தியக்கார், அது குடிச்சு ரொம்ப நாளா ஆச்சான். திருப்பி வந்து கேட்க கூட. அதான் சொல்றேனே, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம ஏதாவது புதுசா ஒரு பூதாகரத்தை கிளப்பி விடணும்னு ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியது. அந்த மோதிர ஸ்கீம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு திரும்ப வரும்போது பட்டா சத்தம் கேட்கும். அப்ப சிக்கிறவெல்லாம் சின்ன பின்னம் ஆவீங்கன்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான் சரி வரும் போல. அவதூறு பேசுனீங்கன்னா ஜெயில தூக்கி நம்ம உடனே தான் ஜெயில தூக்கி போட்டா டென்ஷன் ஆவீங்களே. பாத்தீங்களா, உங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னு. ஒன்னு அடிக்கவும் முடியல, இது பண்ணவும் முடியல. போய் தொலைந்தா விட்டுட்டு போகணும். எங்க நீ அதுக்கும் விட மாட்டேங்கிறிய, நசன்னு இருக்க. அந்த இவரு ரமேஷ் அவர்கள் மேல அவதூறு பரப்புனாங்க. யார் பரப்புனாங்களோ அவங்கள வந்து சைபர் கிரைம் வந்து இது பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை வந்து விக்ரம் படத்துல சின்னதா உங்களை வந்து ஏதாவது சொன்னா கூட சின்ன பிள்ளைத்தனமா நீங்க வந்து இது பண்றீங்க, கைது பண்றீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க. ஒரு சின்ன அது என்னது விமர்சனத்தை கூட உங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி. விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ்ல இந்த ஜாஃபர் குள்ளமா இருப்பார்ல, ஆமா, அவரு கமலோட காலை கட் பண்றதுக்காக ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்னடா பண்ற, பிளேட் வச்சிருக்கீங்க, கட் பண்ண முடியாதா, பிளேட் வச்சுக்கிறேன்னு ஓங்கி அந்த மாதிரி தான் மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. அவ்வளோதான். இன்னைக்கு செய்திகள் வந்து முடிஞ்சது. மீண்டும் செய்திகள் நாளைக்கு வந்து பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி.